எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் பரலோக தகப்பனே, இந்த ஆசீர்வாதமான இந்த காலை நேரத்துக்காய் ஸ்தோத்திரம். இந்த காலை நேரத்தில் உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிற எங்களோடு கூட நீர் பேசும். உம்முடைய நல்ல வார்த்தை இந்த காலை வேளையில் வெளிப்படட்டும். மனிதன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே. நீர் எங்களை வாழ வைக்கிற, எங்களை ஆசீர்வதிக்கிற, எங்களை மறுரூபப்படுத்துகிற, பரிசுத்தப்படுத்துகிற, நித்திய ஜீவனை சுதந்திரிக்க வைக்கிற நம்முடைய நல்ல வார்த்தைகளை இந்த காலை நேரத்தில் நீர் எங்களோடு கூட நீர் பேசும். உம்முடைய வார்த்தை வெளிப்படட்டும் தகப்பனே. இயேசுவே, நீர் பேசும், நாங்கள் கேட்குறோம். ஆண்டவர், நம்முடைய வார்த்தையை கேட்டு அதன்படி நடக்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் கிருபை பாராட்டும். வந்திருக்கிற ஒவ்வொருவரோடும் பேசும். ஆண்டவரே, மக்கு ஸ்தோத்திரம். உடைய வார்த்தையை கேட்கக்கூடாதபடி தடை பண்ணுகிற எல்லா தடைகள் நசரேனாகிய இயேசுவை நாமத்தை நிர்மூலமாகும்படியாக ஜெபிக்கிறோம். தாழ்த்தர அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். வாசிக்கலாம். ஏசாயா 45வது அதிகாரம் 2வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். அன்பானவர்களே, இந்த வார்த்தையை ஆண்டவர் நம்முடைய ஆலயத்திற்கு இந்த மாதத்தில் வாக்குத்தத்தமாக கர்த்தர் கொடுத்திருக்கிறார். என்னவா கொடுத்திருக்கிறாரு? வாக்குத்தத்தமாக கொடுத்திருக்கிறார். வாக்குத்தத்தம் என்று சொன்னால் என்ன? கடவுள் மனிதனை பார்த்து, நான் உனக்கு இதை செய்வேன் என்று கடவுள் மனிதனுக்கு கொடுக்கிற வாக்குறுதி தான் வாக்குத்தத்தம். அல்லேலூயா. சபையாகிய நம்மை பார்த்து இந்த நவம்பர் மாதம் ஆண்டவர் நமக்கு ஒரு வாக்குறுதியை, வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். என்ன வாக்குத்தத்தம்? நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். பாருங்க, மனிதர்கள் இன்னொரு மனுஷனுக்கு வாக்குறுதி கொடுப்பாங்க. ஒரு கணவன் ஒரு மனைவிக்கு வாக்குறுதி கொடுப்பாங்க. ஒரு பெற்றோர் ஒரு பிள்ளைக்கு வாக்குறுதி கொடுப்பாங்க. ஒரு பிள்ளை ஒரு பெற்றோருக்கு வாக்குறுதி கொடுப்பாங்க. ஒரு சகோதரன் ஒரு சகோதரனுக்கு, ஒரு சகோதரி ஒரு சகோதரிக்கு, இப்படி மனிதர்கள் ஒருவருக்கு வாக்குறுதி கொடுப்பாங்க. ஆனால் அந்த வாக்குறுதியில் அவங்க எவ்வளோ உண்மையாக இருக்கிறாங்க அப்படின்றது நமக்கு தெரியாது. அதை சொன்னதை நிறைவேற்றுறாங்களான்னு நமக்கு தெரியாது. ஆனால் நம்முடைய ஆண்டவர் உங்களையும் என்னையும் ரட்சித்த நம்முடைய ஆண்டவர், அவர் சொன்ன வார்த்தையை அவர் மாறவே மாட்டார். அல்லேலூயா. அதைத்தான் என்னாகம புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 19வது வசனத்தில் அவர் சொல்றாரு. என்ன சொல்றாரு? அவர் பொய் சொல்ல கடவுள் ஒரு மனிதன் அல்ல. மனம் மாற சொன்னதை அப்புறம் மனசு மாறிடுறதுக்கு அவர் ஒரு மனுபுத்திரனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரோ. அப்போ இங்க வசனம் என்ன சொல்லுது? அவர் பொய் சொல்றதுக்கு மனுஷன், ஆண்டவர் சொன்னா நிச்சயமா என்ன செய்வாரு? செய்வார். ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்தா அந்த வாக்குத்தத்தத்தை கர்த்தர் நிறைவேற்றுவார். அதனால தான் இயேசு சொல்லும்போது சொன்னாரு, வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் என் வார்த்தை ஒருபோதும் ஒழிந்து போவது இல்லை. அல்லேலூயா. ஆண்டவர் தம்முடைய வார்த்தையில் உண்மையுள்ளவர். அதனால தான் அவரை நம்ம பாடுறோம், உண்மை உள்ளவரே, உண்மை உள்ளவரே. அவர் வார்த்தையில் உண்மை உள்ளவர். அவர் சொன்னதை செய்வார். நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை நிச்சயம் அவர் நிறைவேற்றுவார். எத்தனை பேர் இதை நீங்க விசுவாசிக்கிறீங்க? ஒரு நாள் அவருடைய வார்த்தை பொய்யாய் போகவே போக. உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்களை கர்த்தர் நிறைவேற்றுவார். அவர் நிறைவேற்றுவதை உங்கள் கண்கள் காணும். இந்த மாதத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமை வந்திருக்கிற உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நான் கொடுத்த வாக்குத்தத்தத்தை நான் நிறைவேற்றுவேன். அல்லேலூயா. ஏன் தெரியுமா? பாருங்க, பைபிள் சொல்லுது, இந்த வேதாகமத்தில் இருக்கிற வாக்குத்தத்தங்கள்லாம்
நமக்கு சொந்தமானது. யாருக்கு சொந்தமானது? நமக்கு சொந்தமானது. எப்படிங்க இந்த வாக்குத்தத்தம் நமக்கு சொந்தமாச்சு? இது யாருக்கோ சொல்லப்பட்ட வார்த்தைகளாச்சே. இது ஆபிரகாமுக்கோ, அவனுடைய சந்ததியாக இருக்கிற ஈசாக்குக்கோ, அவனுடைய சந்ததியாக இருக்கிற யாக்கோபுக்கோ, அவனுடைய சந்ததியாக இருக்கிற யோசேப்புக்கோ, அல்லது அவனுடைய வழித்தோன்றலாக இருக்கிற இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் தானே. இது எப்படி எனக்கு சொந்தமாகும்? அன்பானவர்களே, வேதத்தில் சொல்லப்பட்ட அத்தனை வாக்குத்தத்தங்களும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக இன்றைக்கு நமக்கு சொந்தமாகி இருக்கிறது. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் மனிதனாக வந்து, கடவுளாகி அவர் மனிதனாக இந்த உலகத்தில் வந்து நம்முடைய பாவங்களை அவர் மேல் ஏற்றுக்கொண்டு நாம் மரிக்க வேண்டிய இடத்துல கல்வாரி சிலுவையில் அவர் நமக்காக அவர் பாடுபட்டு ரத்தம் சிந்தி மரித்ததினாலே எல்லா வாக்கு தத்தங்களும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக இன்றைக்கு நமக்கு சொந்தமாகி இருக்கிறது. அன்றைக்கு இஸ்ரவேலர்கள் மட்டும் உரிமை பாராட்டக்கூடிய வாக்கு தத்தங்கள் இன்றைக்கு புறஜாதி மக்களாக இருந்தாலும் நாமும் அதை உரிமை பாராட்டக்கூடிய விதத்தில் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் அதை நமக்கு சொந்தமாக்கி இருக்கிறார். இதைத்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்தி எழுதின நிருபத்தில் சொல்கிறாரு. கலாத்திக்கு எழுதின நிருபத்தில் அவர் சொல்கிறார் பாருங்களேன். அவர் என்ன சொல்கிறாரு? நீங்கள் 3ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை நீங்கள் படிச்சீங்கன்னா, ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கு வரும்படியாக ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தம் நாம் விசுவாசத்தினாலே பெரும்படியாகவும் இப்படி ஆயிற்று. சகோதரரே, மனுஷர் முறைமையின்படி சொல்லுகிறேன், மனுஷர்களுக்குள்ளே உறுதி பண்ணப்பட்ட உடன்படிக்கை ஒருவனும் தள்ளுகிறதும் இல்லை. ஆபிரகாமுக்கும் அவனுடைய சந்ததிக்கும் வாக்கு தத்தங்கள் பண்ணப்பட்டன. சந்ததிகளுக்கு என்று அநேகரை குறித்து சொல்லாமல் உன் சந்ததி என்று ஒருவனை குறித்து சொல்லி இருக்கிறார். அந்த சந்ததி கிறிஸ்துவே. ஆதலால் நான் சொல்லுகிறது என்னவெனில், கிறிஸ்துவை முன்னிட்டு முன் உறுதி பண்ணப்பட்ட உடன்படிக்கையை 430 வருஷத்துக்கு பின்பு உண்டான நியாயப்பிரமாணமானது தள்ளி வாக்குத்தத்தத்தை வியர்த்தமாக்க மாட்டாது. அன்றியும் 19வது வசனம், அப்படியானால் நியாயப்பிரமாணத்தின் நோக்கம் என்ன? வாக்குத்தத்தத்தை பெற்ற சந்ததி வருமளவும் அது அக்கிரமங்களின் நிமித்தமாக கூட்டப்பட்டு தேவ தூதரை கொண்டு மத்தியஸ்தன் கையிலே கட்டளையிட. 28வது வசனம் படிங்க. யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் இல்லை, அடிமை என்றும் சுயாதீனனும் என்றும் இல்லை, ஆண் என்றும் பெண் என்றும் இல்லை, நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஒன்றாயிருக்கிறீர்கள். நீங்கள் கிறிஸ்துவினுடையவர்களானால் ஆபிரகாமின் சந்ததியாராயும் வாக்கு தத்தத்தின்படியே சுதந்திரருமாயிருக்கிறீர்கள். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? முன்னே யூதர்களுக்கு மட்டும் சொந்தமாக இருந்த வாக்கு தத்தம் இயேசு கிறிஸ்துனுடைய பாடு மரணத்தின் மூலமாக உங்களுக்கு எனக்கும் வாக்கு தத்தங்கள் சொந்தமாக இருக்கிறது. அல்லேலூயா. பைபிளில் நிறைய வாக்கு தத்தம் இருக்கு. அந்த வாக்கு தத்தம்லாம் நமக்கு சொந்தமாகணும்னா இங்கே வசனம் சொல்லுது, 29ஆம் வசனம், நீங்கள் கிறிஸ்துவனுடையவர்களானால். யார் உடையவர்களா? நம்ம கிறிஸ்துவனுடையவர்களா மாறாம பைபிளில் இப்படி சொல்லியிருக்குது, அப்படி சொல்லியிருக்குது, வாக்கு தத்தம் சொல்லியிருக்கு, இந்த வாக்கு தத்தம் இருக்கு, அந்த வாக்கு தத்தம் இருக்குன்னா அந்த வாக்கு தத்தத்தினுடைய சுதந்திரராக நம்ம மாறவே முடியாது. ஏன்னா கிறிஸ்து இயேசுவுக்குள் வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. அப்போ நம்ம வாழ்க்கையில வாக்கு தத்தங்கள் நமக்குடையதாய் நமக்கு சொந்தமா மாறணும்னா, வாக்கு தத்தங்கள் நமக்கு சொந்தமா மாறணும்னா, கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்தங்கள் நம்ம வாழ்க்கையில மாறணும்னா, நீங்களும் நானும் யாரா இருக்கணும்? கிறிஸ்துவினுடையவர்களா இருக்கணும். இயேசு கிறிஸ்துவை
ஏற்றுக்கொள்ளாமல், இயேசு கிறிஸ்துவுக்கு நம்முடைய வாழ்க்கையை கொடுக்காம, நாம இயேசு கிறிஸ்துவனுடையவர்களாய் மாறாம, இயேசு கிறிஸ்துவ விசுவாசிக்காம வாக்கு தத்தங்களை நம்ம சுதந்திரிக்க முடியாது. வாக்கு தத்தங்கள் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறாது. அதனால தான் வசனம் சொல்லுது, நீங்கள் கிறிஸ்துவனுடையவர்களானால் ஆபிரகாமின் சந்ததியாராயும் வாக்கு தத்தத்தின்படியே சுதந்திரராயும் இருக்கிறீர்கள். ஆபிரகாமுக்கும் அவனுடைய சந்ததிக்கும் கர்த்தர் கொடுத்த அத்தனை ஆசீர்வாதங்கள் நம்முடைய வாழ்க்கையில சொந்தமாய் வந்து நிறைவேறும். எப்போ சொல்லுங்க? எப்போ? இயேசுவை விட்டுட்டு வெளியே இருந்தாலா? இயேசுவை விட்டுட்டு இருந்தா, இயேசுவை மறந்துட்டு இருந்தா, இயேசுக்காக வாழாம, இயேசுக்கு நம்ம வாழ்க்கையை ஒப்பு கொடுக்காம இருந்து, இந்த வாக்குத்தத்தம் இப்படி சொல்லுது, அந்த வாக்குத்தத்தம் இப்படி சொல்லுதுன்னு சொன்னா அந்த வாக்குத்தத்தம் நம்முடைய நிறைவேறுமா? நிறைவேறாது. அப்போ நம்ம யாரா இருக்கணும்? வாக்குத்தத்தங்கள் நமக்கு சொந்தமாகணும், வாக்குத்தத்தங்கள் நிறைவேறணும். யாரா இருக்கணும்? கிறிஸ்துவினுடையவர்களா இருக்கணும். உலகத்துக்குரியவங்களா இருக்கக்கூடாது, இந்த மனிதர்களுக்குரிய மக்களாக இருக்கக்கூடாது, உலக வழிபாட்டுக்குரியவர்களாக இருக்கக்கூடாது. நாம் கிறிஸ்துவனுடையவர்களாக இருந்தால் கர்த்தருடைய வாக்கு, ஆபிரகாமுக்கு சந்ததிக்கு உண்டான வாக்கு தத்தங்கள் எல்லாம் நமக்கு சுதந்திரமாயிருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ நீங்களும் நானும் எதை கவனிக்கணும்? எதை செக் பண்ணணும்? எதை செக் பண்ணணும்? நீங்களும் நானும் கிறிஸ்துவனுடையவர்களாக இருக்கிறோமா? கிறிஸ்துவை தரித்து கொண்டு இருக்கிற. நீங்க மேல இருக்கிற வசனத்தை படிச்சீங்கன்னா தெரியும். அவர் சொல்றாரு, அவர் என்ன சொல்றாரு? கிறிஸ்துவை தரித்து கொண்டீர்களே. 27ஆம் வசனம், உங்களில் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞான ஸ்நானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்து கொண்டீர்களே. அப்ப ஞானஸ்நானம் எடுத்த நாம கிறிஸ்துவை தரித்து கொண்டிருக்கிறோம். எப்படி ஒரு ட்ரெஸ் மாற்ற மாதிரி கிறிஸ்துவை நம்ம தரித்து கொண்டிருக்கிறோமா? இப்ப நம்மளை பார்க்குறவங்க நம்மள இல்ல, நம்ம உடுத்தி இருக்கிற உடையை பார்க்குறாங்க. அப்ப நல்லா கவனிங்க, நாம கிறிஸ்துவை தரித்து கொண்டிருக்கிறோமா அப்படின்னு கர்த்தர் பார்க்கிறார். அப்ப நம்ம கிறிஸ்துவனுடையவர்களா இருக்கிறோமா அப்படின்னு நம்ம கவனிக்கணும். இதை கவனிச்சா வாக்கு தத்தங்கள் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறும். நாம் கிறிஸ்துவனுடையவர்களா இருந்தால் கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தங்கள் நம்முடைய வாழ்க்கையில பலிக்கும். அல்லேலூயா. இது இல்லாம நாம கிறிஸ்துவுக்கு நம்ம வாழ்க்கையை கொடுக்காம, கிறிஸ்துவை நம்ம தரித்து கொள்ளாம, கிறிஸ்துவன் உடையவர்களாய் நாம் இல்லாம எத்தனை வாக்கு தத்தங்களை நம்ம பெற்றாலும் அந்த வாக்கு தத்தங்களை நாம் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறுவதை நாம் பார்க்க முடியாது. அல்லேலூயா. ஆகவே 2 விஷயத்தை முதல்ல நான் சொல்ல விரும்புகிறேன். ஒன்று, நம்முடைய ஆண்டவர் வாக்கு தத்தங்களின் தெய்வம். தம்முடைய பிள்ளைகளுக்கு அவர் வாக்கு தத்தங்களை கொடுக்கிறவராக இருக்கிறார். கொடுத்தது மட்டும் இல்லை, கொடுத்ததை நிறைவேற்றுறவராக இருக்கிறார். ஆமென். முதல் காரியம். 2வது காரியம், அந்த வாக்கு தத்தங்கள்லாம் நமக்கு எப்படி சொந்தமாச்சு அப்படின்னா இயேசு கிறிஸ்துவின் மூலமாக. இயேசு கிறிஸ்து நம்ம வாழ்க்கையில் இல்லைன்னா வாக்கு தத்தங்கள் என்ன செய்யாது? நிறைவேற. அப்போ நாம் என்ன செய்யணும்? கிறிஸ்துவை தரித்து கொள்ளணும். நம்ம வாழ்க்கையை இயேசுக்கு ஒப்பு கொடுத்து இயேசுவை ஏற்றுக்கொண்டு இயேசுவுக்காக வாழணும், தரித்து கொண்டு இருக்கணும். எப்பொழுதும் இயேசுவோடு இயேசுவுக்குள் வாழணும். அதனால தான் வசனம் சொல், நீங்கள் கிறிஸ்துவினுடையவர்கள். அப்போ நம்ம கிறிஸ்துவனுடையவர்களாக இருந்தால் கர்த்தருடைய வாக்கு தத்தங்கள் எல்லாம் நமக்கு சொந்தமாய் மாறும். அல்லேலூயா. இங்கே ஏசாயா 45:2 ஆண்டவர் ஒரு வாக்கு தத்தத்தை கொடுக்கிறார். என்ன வாக்கு தத்தம்? நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். அப்போ முதல்ல இந்த வாக்கு தத்தத்தை நமக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி அவர் யாருக்கு கொடுத்தார் அதை நம்ம பார்க்கணும். அப்போ தான் அந்த வாக்கு தத்தம் நமக்கு புரியும். பாருங்க, அப்போ யாருக்கு இந்த வாக்கு தத்தத்தை கொடுத்தார்? இந்த வாக்கு தத்தத்தை கோரேஸ் என்கிற ஒரு பெருசிய ராஜாவுக்கு கர்த்தர் கொடுத்தார். நீங்கள் ஏசாயா 44ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை நீங்கள் வாசிங்கன்னா, கோரேசை குறித்து. யாரை குறித்து? கோரேசை குறித்து. அவன் என் மேய்ப்பன், அவன் என் மேய்ப்பன், அவன் எருசலேமை நோக்கி நீ கட்டப்படு என்றும் தேவாலயத்தை நோக்கி நீ அஸ்திபாரப்படு என்றும் சொல்லி எனக்கு பிரியமானதை எல்லாம் சொல்லுகிறவர் நான், கர்த்தராகிய நான் அபிஷேகம் பண்ணின
கோரேசுக்கு முன்பாக ஜாதிகளை கீழ்ப்படுத்தி ஜாதிகளை கீழ்ப்படுத்தி ராஜாக்களின் இடைக்கட்டுகளை அவிழ்க்கும்படிக்கும் அவனுக்கு முன்பாக வாசல்கள் பூட்டப்படாதிருக்க கதவுகளை திறந்து வைக்கும்படிக்கும் அவனை பார்த்து அவன் வலது கையை பிடித்துக்கொண்டு அவனுக்கு சொல்லுகிறதாவது. அப்போ இந்த வாக்குத்தத்தம் யாருக்கு முதல்ல சொன்னாரு? நமக்கு கொடுக்கிறதுக்கு முன்னாடி இந்த வாக்குத்தத்தத்தை முதல்ல யாருக்கு கொடுத்தாரு? கோரேஸுக்கு கொடுத்தார். இந்த கோரேஸ் யார்? இவன் ஒரு யூத ஜனத்தை சார்ந்தவனா? இல்லை, இவர் யூதன் கிடையாது. இவன் யார்? பெர்சிய நாட்டை சார்ந்தவன், பாரசீக நாட்டை சார்ந்தவன். பெர்சியா பாரசீகம் இதெல்லாம் ஒன்று தான். பெர்சிய சாம்ராஜ்யத்தை சார்ந்த ஒரு ராஜா. இவனுக்கும் தேவனுக்கும் சம்பந்தமே கிடையாது. இவன் ஒரு யூதன் கிடையாது. யூதன் அல்லாத ஒரு அரசனுக்கு, நல்லா கவனிக்கணும், யூதர்களுக்கு பைபிளில் வாக்குத்தத்தம் கொடுத்து நம்ம பார்த்துருக்குறோம். ஏன்னா அவர்கள் ஆபிரகாமின் வழித்தோண்டல்கள், மெய்யான கடவுளை வணங்குறவர்கள். ஆனால் இவன் பார்த்தீங்கன்னா இவனுக்கும் யூத குலத்துக்கும் சம்பந்தம் கிடையாது. இவன் ஒரு பாரசீக மன்னன் கோரேஸ். ஆனால் இவனுக்கு கர்த்தர் வாக்குத்தத்தத்தை கொடுக்குறார். ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு. நல்லா கவனிங்க. பழைய ஏற்பாட்டு காலத்திலேயே யூதர் அல்லாத ஒரு அரசனை பார்த்து ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்குறார். நீங்கள் ராஜாக்கள் புஸ்தகம், நாளாகம புஸ்தகத்தில் நீங்கள் வாசிங்கன்னா யூத ராஜாக்களை குறித்து படிக்கிறோம். இந்த யூத ராஜாக்கள் நிறைய பேர் ஆண்டவர்கிட்ட வாக்குத்தத்தத்தை வாங்கிறதுக்கு பதிலாக ஆண்டவர்கிட்ட சாபத்தை பெற்றுக்கொண்டவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. நல்லா கவனிங்க. யூத ராஜாக்கள், ஆபிரகாமினுடைய வழித்தோன்றல்கள், வாக்குத்தத்தத்துக்குரிய சந்ததி, நிறைய பேர் ஆண்டவர்கிட்ட வாக்குத்தத்தத்தை வாங்கிறதுக்கு பதிலாக எதை வாங்கினாங்க? சாபத்தை பெற்றுக்கிட்டாங்க. கர்த்தர் அவங்களை சொன்னார், நீங்கள் அடிமையாக போவீங்கன்னார், நீங்கள் இப்படி இருப்பீங்க அப்படி இருப்பீங்கன்னு கர்த்தர் அவங்களுக்கு சாபத்தை கட்டளையிட்டார். ஆனால் ரொம்ப ஆச்சரியம், ஒரு அந்நிய அரசன், யூத குலத்துக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு அரசன் கோரேசு, அவன் பாரசீக மன்னன், அவனை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, வாக்குத்தத்தத்தை கொடுக்குறாரு, நான் உனக்கு முன்னாடி போவேன், உனக்கு முன்னாடி இருக்கிற அந்த குன்றுகளை நான் சமமாக்குவேன் என்று ஆண்டவர் அவனுக்கு ஒரு மிகப்பெரிய வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். என்ன காரணம்? ஏன் இந்த கோரேசுக்கு கர்த்தர் இந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்தார்? ரெண்டு விஷயத்தை நம்ம கவனிக்க போறோம். எதுக்காக இந்த வாக்குத்தத்தத்தை, என்ன அப்படி கோரேஸ் கிட்ட ஆண்டவர் பார்த்தார், அப்படி பார்த்து இவனுக்கு இந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்தார். முதல் காரியம் இதை பார்க்க போறோம். ரெண்டாவது என்ன பார்க்க போறோம்னா, எதுக்காக இந்த வாக்குத்தத்தம், இந்த வாக்குத்தத்தத்தை வச்சு இவன் என்னத்தான் பண்ண போறான். அப்ப நல்லா கவனிங்க, ரெண்டு காரியத்தை முக்கியமாக நம்ம பார்க்க போறோம். ஒன்று, ஆண்டவர் இந்த கோரேசுக்கு வாக்குத்தத்தத்தை கொடுக்குறார். எதுக்கு வாக்குத்தத்தத்தை கொடுத்தார்? அவங்ககிட்ட அப்படி என்னத்தான் இருந்துச்சு? நிறைய நேரம் நம்ம என்ன பண்றோம்னா, நம்ம எப்படி வேணாலும் இருந்தாலும் கர்த்தர் நமக்கு வாக்குத்தத்தத்தை கொடுத்துருவாரு, கொடுத்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவார். கிடையாது. அப்படி மட்டும் ஏமாந்துடக்கூடாது. இயேசு கிறிஸ்துவை யார் விசுவாசித்து, இயேசு கிறிஸ்துவுக்கு தங்கள் வாழ்க்கையை யார் ஒப்பு கொடுத்து அவரை ஏற்றுக்கொண்டு அவருடையவர்களாக வாழ்கிறார்களோ அவர்களுக்கு கர்த்தர் வாக்குத்தத்தங்களை கொடுத்து அந்த கொடுத்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுகிறவராக இருக்கிறார். நான் வார வாரம் கோயிலுக்கு வரேங்க அப்படின்னா வாக்குத்தத்தம் நிறைவேறும் அப்படி கிடையாது. நான் இதை பண்றேங்க அதை பண்றேங்க, வாக்குத்தத்தம் நிறைவேறாது. வசனம் தெளிவா சொல்லுது, நீங்கள் கிறிஸ்துவனுடையவர்களானால் ஆபிரகாமின் சந்ததியாயும் அவருடைய வாக்குத்தத்தத்திற்கு சுதந்திரராயிருக்கிறீர்கள். அப்போ கிறிஸ்துவனுடையவர்களாக நம்ம இருக்கணும். அதை நம்ம அதை மறந்துடக்கூடாது. சரி, இப்போ கோரேஸ் கிட்ட வந்துருவோம். இந்த கோரேஸ் யார்? இஸ்ரவேல் ராஜாக்கள், யூத ராஜாக்கள். அவங்க தாவீதுக்கு அப்புறம் அவங்க மகன் சாலமோன் அரசாண்டார். சாலமோனுக்கு அப்புறம் அவங்க நிறைய தலைமுறையா ராஜாக்கள் வந்தாங்க. இதில் நிறைய பேர் தாவீதை போலவும் தாவீதை போலவும் அதுக்கப்புறம் வந்த யோசபாத்தை போலவும் நிறைய பேர் ஆண்டவருடைய வழியில் இவங்க நடக்காதனால ஆண்டவர் அவங்க சொன்னார், எரேமியா மூலமாக சொன்னார், நீங்கள்
பாபிலோனுக்கு அடிமைகளா போவீங்கன்னார். பாபிலோனுக்கு என்ன பண்ணுவீங்க? அடிமைகளா போவீங்க. இதெல்லாம் எங்க படிக்கிறீங்கன்னா 2 நாளாகம புஸ்தகம் 36ஆம் அதிகாரத்தில் படிக்கிறீங்க, கடைசி அதிகாரம். இதை படிக்கிறீங்க, நீங்க போவீங்கன்னார். ஆண்டவர் சொன்ன மாதிரியே பாபிலோன் தேசத்திலிருந்து நேபுகாத் நேச்சார் இந்த யூத ராஜா மேல வந்து, யூத ராஜாக்கள் மேல வந்து, யூதேயா மேல வந்து யுத்தம் பண்ணாங்க. யுத்தம் பண்ணி அந்த ராஜாவை மடங்கடிச்சு அந்த ஜனங்களை எல்லாம் பிடிச்சிக்கிட்டு பாபிலோனுக்கு போனாங்க. போனவங்க சும்மா போல, தேவாலயத்தை இடித்து அதை எரித்து தேவாலயத்தில் இருந்த கடவுளுடைய பொருட்களை எல்லாம், பாத்திரங்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு பாபிலோனுக்கு போனாங்க. போய் பாபிலோன்ல 70 ஆண்டுகள், எத்தனை ஆண்டு? 70 வருஷம் அடிமையில இருந்தாங்க. யாரு? வாக்குத்தத்தத்தின் சந்ததி. வாக்குத்தத்தத்தின் சந்ததி. வாக்குத்தத்தம் கையில இருக்கு, ஆனா வாழ்க்கையில நிறைவேறல. நல்லா கவனிக்கணும். வாக்குத்தத்தம் கையில இருக்கு, வாக்குத்தத்தம் படிக்கிறாங்க, சொல்றாங்க, ஆனா நிறைவேற மாட்டேங்குது. ஏன் தெரியுமா? அவங்க கடவுளுக்கு விரோதமான காரியத்தை செய்தார்கள். நீங்க 36ஆம் அதிகாரத்தில் நீங்க படிக்கலாம் என்ன செஞ்சாங்க. 2 நாளாகம புஸ்தகம், 2 நாளாகம புஸ்தகத்துல நீங்க 18ஆம் வசனத்தை நீங்க படிச்சீங்கன்னா, இருங்க சிஸ்டர், 36ல நல்லா கவனிங்க, 14வது வசனம். 13ல இருந்தே படிங்களே. தேவன் மேல் தன்னை ஆணையிடுவித்துக் கொண்ட நேபுகாத்நேச்சர் என்னும் ராஜாவுக்கு விரோதமாய் கலகம் பண்ணி இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரிடத்துக்கு திரும்பாதபடிக்கு, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரிடத்திற்கு திரும்பாதபடிக்கு தன் கழுத்தை அழுத்தமாக்கி, தன் கழுத்தை அழுத்தமாக்கி தன் இருதயத்தை கடினப்படுத்தினான். ஆசாரியரில் பிரதானமானவர்கள் யாவரும் ஜனங்களும் கூடி புறஜாதிகளுடைய சகல அருவருப்புகளின்படியும் மிகவும் துரோகம் பண்ணி கர்த்தர் எருசலேமிலே பரிசுத்தம் பண்ணின அவருடைய ஆலயத்தை தீட்டுப்படுத்தினார்கள். அவர்களுடைய பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் தமது ஜனத்தையும் தமது வாசஸ்தலத்தையும் காப்பதற்கான இரக்கமுள்ளவராய் இருந்தபடியால் அவர்களிடத்தில் தம்முடைய ஸ்தானாதிபதிகளை ஏற்கனவே அனுப்பினார். ஆனாலும் அவர்கள் தேவனுடைய ஸ்தானாதிபதிகளை பரியாசம் பண்ணி அவருடைய வார்த்தைகளை அசட்டை செய்து கர்த்தருடைய உக்கிரம் அவருடைய ஜனத்தின் மேல் மூண்டது, சகாயம் இல்லாமல் போயிற்று. ஆதலால் அவர் அவர்கள் மேல் கல்தேயரின் ராஜாவை வரப்பண்ணினார். அவன் அவர்கள் வாலிபரை அவர்களுடைய பரிசுத்தமான ஆலயத்திலே பட்டயத்தினால் கொன்று வாலிபரையும் கன்னியாஸ்திரிகளையும் முதியோரையும் விருத்தாப்பியரையும் தப்பவிடவில்லை. எல்லாரையும் தேவன் அவன் கையில் ஒப்பு கொடுத்தார். அவன் தேவனுடைய ஆலயத்தின் பெரிதும் சிறிதுமான பனிமுட்டுகள் அனைத்தையும் கர்த்தருடைய ஆலயத்தின் பொக்கிஷங்களும் ராஜாவுக்கும் அவன் பிரபுக்களுக்கும் இருந்த பொக்கிஷங்களுமாகிய அனைத்தையும் பாபிலோனுக்கு கொண்டு போனான். அவர்கள் தேவனுடைய ஆலயத்தை தீக்கொளுத்தி எருசலேமின் அலங்கத்தை இடித்து அதன் மாளிகைகளை எல்லாம் அக்கினியால் சுட்டெரித்து அதிலிருந்த திவ்யமான பனிமுட்டுகளை எல்லாம் அழித்தார்கள். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய வாக்கு தத்தத்தை பெற்ற ஜனங்கள், வாக்கு தத்தம் இருக்கு, ஆனா வாக்கு தத்தம் நிறைவேறல. என்ன காரணம்? ஆண்டவர் ஒரு முக்கியமான சில விஷயம் சொல்றார். ஒன்று, அவங்க ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம அவங்க என்ன பண்ணாங்க? முதல்ல கலகம் பண்ணினார்கள். என்ன பண்ணாங்க? கலகம் பண்ணாங்க. நல்லா கவனிங்க. தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம கலகம் பண்ணாங்க. கலகம் பண்ணினதுனால வாக்குத்தத்தம் அவங்க வாழ்க்கையில கர்த்தர் நிறைவேற்றல. ரெண்டாவது, அவங்க
கர்த்தரிடத்திலே திரும்பாதபடிக்கு தன் கழுத்தை அழுத்தமாக்கினார்கள். கீழ்ப்படியாம காட்டினாங்க. நீங்க செய்யறது தவறு, சபை கூடி வருதுல விட்டுறக்கூடாது, சபையோடு ஒன்றி வரணும், சபையில் ஐக்கியப்படணும், ஊழியக்காரனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கணும், உங்கள் ஆத்துமாக்களுக்கு உத்தரவாதம் பண்ணுகிறவர்களுக்கு கீழ்ப்படியணும். அதெல்லாம் சொன்னா அவங்களுக்கு விருப்பம் கிடையாது. அவங்க கீழ்ப்படியாம கழுத்தை அழுத்தமாக்குனாங்க. ஆண்டவர் சொல்றாரு பாருங்களேன், கர்த்தரிடத்துக்கு திரும்பாம கழுத்தை என்ன பண்ணாங்களா? அழுத்தமாக்குனாங்க. கர்த்தர் பார்த்தாரு, இவங்க வாக்குத்தத்தத்துக்கு ஏற்றவங்க இல்லை, வாக்குத்தத்தத்தை கொடுத்துருக்கிறாரு, ஆனால் வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றலை. மூணாவது, தன் இருதயத்தை கடினப்படுத்தினார்கள். உணரல. என்ன பண்ணல? உணரல. எவ்வளவுதான் ஆவியானவர் சபையில் ஊழியக்காரன் மூலமாக நம்மோடு பேசினாலும் அந்த வசனத்துக்கு கீழ்ப்படுகிறதுக்கு நமக்கு மனம் இல்லை. நாம செய்கிறதா நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம். நாம செய்கிறதா நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம்? செஞ்சுக்கிட்டு இருக்கோம். கர்த்தர் பார்த்தாரு, இந்த ஜனம் வாக்கு தத்தத்தை சுதந்திரிக்கிறதுக்கு தகுதியா இல்லை. அடுத்தது சொல்றாரு, மூணாவது, நாலாவது, முதல்ல கலகம் பண்ணாங்க, கழுத்தை அழுத்தமாக்குனாங்க, இருதயத்தை கடினப்படுத்தினாங்க. நாலாவது, புறஜாதிகளோடு சேர்ந்து. நாலாவது யாரோட சேர்ந்துக்கினாங்க? இயேசுவை அறியாத மக்கள், தேவனை விட்டு விலகுகிற மக்கள், தேவனுக்கும் அவர்களுக்கும் சம்பந்தம் இல்லாத பலவிதமான வழிபாடுகளில் செய்கிற மக்கள், அவங்களோட இவங்க சம்பந்தம் கலந்து அதை பார்க்குறார் ஆண்டவர். இவங்க வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகள், இவர்களை எனக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டேன், இவர்களை எனக்குன்னு என்ன பண்ணிட்டேன்? தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனால் இவங்க எனக்காக வாழாம இவங்க உலக மக்களோடு சம்பந்தம் கலக்க முயற்சி பண்ணுறாங்க. அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க? ஆண்டவர் சொன்னார், புறஜாதிகளோடு சேர்ந்து. நாலாவது. அஞ்சாவது, அருவருப்புகளை செய்தார்கள். எதை செஞ்சாங்க? அருவருப்புகளை செய்தார்கள். அடுத்தது, துரோகம் பண்ணினார்கள். கர்த்தருடைய வார்த்தையை நாங்கள் செய்கிறோம் செய்கிறோம் செய்கிறோன்னு சொல்லிட்டு செய்யாமல் போனாங்க, துரோகம் பண்ணினார்கள். அடுத்தது, அவர்கள் பரிசுத்தம் பண்ணின அவருடைய ஆலயத்தை தீட்டுப்படுத்தினார்கள். இதனால அடுத்த வசனம் படிச்சீங்கன்னா சொல்ல, ஆதலால், அல்லேலூயா, ஆண்டவர் என்ன பண்ணாரு? அது மட்டும் இல்லை, அடுத்தது அவர் பார்த்தீங்கன்னா 16வது வசனத்தில், ஆண்டவருடைய ஊழியக்காரர்கள், தேவனுடைய வார்த்தையை பிரசங்கிக்கிற ஊழியக்காரர்கள் தீர்க்கதரிசிகளாக இருக்கிறார்கள். அல்லேலூயா. அவர்களை கர்த்தர் சபைக்கு மேய்ப்பர்களாய் வைத்திருக்கிறார். அவர்களுடைய வார்த்தைக்கு அவர்களுக்கு கீழ்ப்படுகிறதுக்கு மனம் இல்லை. அவர்களை பரியாசம் பண்ணினார்கள். அவர்களுக்கு அவர்களுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியில. ஆதலால் 17ஆம் வசனம், ஆதலால், அல்லேலூயா, கல்தேயரின் ராஜா, பாபிலோனின் ராஜா நேபுகாத் நேச்சாரை வர வச்சாரு. வாக்கு தத்தங்களை பெற்றிருந்தோம், வாக்கு தத்தங்கள் நிறைவேறல. இப்போ நேபுகாத் நேச்சார் அவங்கள பிடிச்சிக்கிட்டு பாபிலோனுக்கு போயிட்டார். எத்தனை வருஷம் அடிமையா இருந்தாங்க? சொல்லுங்கம்மா, எத்தனை வருஷம் அடிமையா இருந்தாங்க? 70 வருஷம் அடிமையா இருந்தாங்க. 70 வருஷம் கழிச்சு பாரசீக சாம்ராஜ்யத்தினுடைய அரசனாக கோரேஸ் வந்தார். இவன் என்ன பண்றான்? நேபுகாத் நேச்சாரை எதிர்த்து யுத்தம் பண்ணி பாபிலோனை பிடிக்கிறான். எதை பிடிக்கிறான்? பாபிலோனை பிடிக்கிறான். இப்போ இதுவரைக்கும் பாபிலோனை ஆட்சி செஞ்சு இருந்தது நேபுகாத் நேச்சார். இப்போ இந்த பாரசீக மன்னன் கோரேசு இந்த பாபிலோன் அரசன் நேபுகாத்துக்கு நேச்சாருக்கு விரோதமா யுத்தத்துக்கு வந்து யுத்தம் பண்ணி அந்த தேசத்தை பிடிக்கிறான். பிடிச்சு அந்த தேசத்தை தனது சொந்தமாக்குறான். இப்போ இந்த பாபிலோன் தேசத்தை இந்த கோரேஸ் ராஜா பிடிச்ச உடனே நமக்கு தெரியும், பாபிலோன்ல ஒரு கூட்ட ஜனம் அடிமையா இருக்குது. அது எந்த ஜனம்? யூதாவில் இருந்த ஜனம். யூத ஜனம் எங்க அடிமையா இருக்கு? பாபிலோன்ல இருக்கு. இந்த யூத ஜனம், ஆண்டவர் எவ்வளவு நல்லவர், அவர் எவர் வல்லவர், அவர் எவ்வளவு அற்புதமானவர், அவர் வாக்கு தத்தங்களின் தெய்வம், கொடுத்த வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுறவர்னு இந்த ஜனம்
நல்லா கவனிங்க, அவர் சொந்த ஜனம் அறியாமல் போயிடுச்சு. நீங்கள் நிறைய நேரம் கிறிஸ்தவன் கூட அதான் பண்ணுறாங்க. நம்ம ஆராதிக்கிற ஆண்டவர் எவ்வளவு நல்லவர், வல்லவர், வாக்குத்தத்தத்தில் உண்மையுள்ளவர் அப்படின்றத நம்ம அறியாமல் இருக்கிறோம் பாருங்க. ஆனால் இந்த யூத ஜனங்களுக்கு நம்ம ஆராதிக்கிற ஆண்டவர் வாக்குத்தத்தத்தில் உண்மையுள்ளவர்ன்றதை மறந்து போயிட்டாங்க. ஆனால் இந்த அந்நிய ராஜா நேபுகாத் நேச்சாரை ஜெயித்து பாபிலோனை தனக்கு சொந்தமாக்கின இந்த கோரேஸ் என்கிற ராஜாவுக்கு தெரிஞ்சிருந்தது, இந்த யூதர்களுடைய தெய்வம், இந்த யூதர்கள் ஆராதிக்கிற கடவுள் அவர்தான் மெய்யான கடவுள் என்று இந்த கோரேஸ் அறிந்தான். கையை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? அவன் சொன்னா பாருங்க, இந்த இயேசுவை இந்த 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 தேவனை அறியாத இந்த ராஜா சொன்னான் பாருங்க. நீங்க 22ஆம் வசனத்தை படிச்சீங்கன்னா, எரேமியாவின் வாயினாலே கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும்படி பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேசின் 1ஆம் வருஷத்திலே பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேசின் ஆவியை ஏவினதினாலே அவன், நல்லா கவனிங்க, அவன் பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர் பூமியின் ராஜ்யங்களை எல்லாம் எனக்கு தந்தருளி. கையை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஒரு அந்நிய அரசன், இந்த யூதர்களுடைய தெய்வத்தை அறியாத மனிதன், அவன் சொல்றான் வாயினால, பரலோகத்தின் தேவன் எனக்கு இந்த ராஜ்யத்தை எல்லாம் தந்தார். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? எனக்கு இந்த ராஜ்யத்தை எல்லாம் தந்தார். யார் சொன்னது? வாக்குத்தத்தத்தை பெற்ற யூத ஜனங்களோ யூத அரசர்களோ ஒருத்தரும் ஆண்டவர் கொடுத்தாருங்க, ஆண்டவர் செஞ்சாருங்க, ஆண்டவர் என்ன ஆசீர்வதிச்சாருங்க, ஆண்டவர் என்ன நிலைநிறுத்தி இருக்கிறாருங்க, ஆண்டவர் என்ன வாழ வச்சிருக்கிறாருங்க, நான் நிர்மூலமாகாமல் இருப்பது அவருடைய கிருபைன்னு சொல்லல. ஆனா இந்த மனுஷன் சொல்றான், பரலோகத்தின் தேவன் இந்த ராஜ்யங்களை எல்லாம் தந்தருளினார். கையை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? இப்ப தெரியுதுங்களா ஏன் இந்த கோரேசுக்கு கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணாரு? நான் உனக்கு முன்னாடி போவேன், குன்றுகளை எல்லாம் சமமாக்குவேன், உனக்கு முன்னாடி இருக்கிற மலையெல்லாம் கோணலானதெல்லாம் நான் சமமாக்குவேன். ஏன் சொன்னார் தெரியுமா? அவன் தன்னுடைய வாழ்க்கையில தன்னை ஒரு நாளும் முன்னிறுத்தவே இல்லை. அல்லேலூயா. அவ்வளோ பெரிய அரசன் சொல்லியிருக்கலாம், என் படைபலம், என்னுடைய பட்டய பலம், என்னுடைய கையின் சாமர்த்தியம், என்னுடைய யுத்த தந்திரம் இந்த பாபிலோனை பிடிச்சன்னு சொல்லியிருக்கலாம். யார் கேட்க போறா? யார் தடை பண்ண போறா? சொல்லாதான் யார் சொல்லியிருப்பா? ஆனாலும் அவன் வாயிலிருந்து அந்த வார்த்தை வரலங்க. அவன் வாயிலிருந்து வந்த வார்த்தை, அவன் அந்த யூத ஜனங்கள் தங்களுடைய தெய்வத்தை அவங்க அறியாத இருந்த பொழுதும் இவன் அறிஞ்சிருந்தான், என் சாமர்த்தியமோ, என் திறமையோ, என் பலனோ, என் கிருபையோ, நான் செய்த நல்ல காரியங்களோ ஒன்றுமே கிடையாதுங்க. பரலோகத்தின் தேவன் இந்த ராஜ்யத்தை எல்லாம் எனக்கு அவர் அருளினார். கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. என்னைக்கு நமக்குள்ள அந்த ஒரு சிந்தை வருதோ, கர்த்தருடைய வாக்கு தத்தங்களை நிறைவேறுவதை நம்முடைய கண்கள் காணும். கடந்த 10 மாதங்கள் கண்ணின் மணி போல கர்த்தர் நம்மை பாதுகாத்தார். இந்த 10 மாதம் நடத்தி வந்ததை யார் ஒருவர் இந்த முதல் ஆராதனையில் என்ன இந்த 10 மாதம் நடத்தி வந்தது என் திறமை இல்லை, என் பலன் இல்லை, என் ஞானம் இல்லை, என் அறிவு இல்லை, என் புத்தி இல்லை, என்னுடைய தாளந்துகள் இல்லை, என் தேவனே என்னை சுமந்து வந்தார்னு யார் சொல்லுகிறார்களோ அவர்களை பார்த்து ஆண்டவர் சொல்வாரு, வாக்கு தத்தத்தை கொடுப்பாரு. அவர் சொல்வாரு, மகனே மகளே, நான் உனக்கு முன்னாடி இந்த மாசம் போவேன், உனக்கு முன்னாடி போய் உனக்கு முன்னாடி இருக்கிற மலைகளை நான் சமமாக்குவேன். அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய நேரம் வாக்கு தத்தம் வருது, வாக்கு தத்தம் நிறைவேற மாட்டேங்குது. ஏன் தெரியுமா? ஏன் தெரியுமா? நமக்குள்ள அந்த தேவனை உயர்த்துகிற எண்ணம் நமக்கு இல்லை. அல்லேலூயா. தேவன் தான் இதை செய்தார் என்று அவரை அங்கீகரிக்கிற மனம் இல்லை. நிறைய நேரம் நம்ம உள்ளத்தில் என்ன நினைக்கிறோம்?
என் திறமை, என் பேச்சு, என்னுடைய சாதுரியம், என்னுடைய திறமைகள் என்று நினைத்து கொண்டிருக்கிறோம். நல்லா கவனிங்க. அப்படி நினைத்த யூத ராஜாக்கள் வாக்குத்தத்தம் இருந்தும் அது நிறைவேறாமல் அடிமைகளாக இருந்தார்கள் பாபிலோன்ல. ஆனா எங்கேயோ இருந்த ஒரு பெர்சிய ராஜா அந்த சகல சாம்ராஜ்யத்தையும் ஜெயித்தான்னா, ஜெயத்தை எடுத்தான்னா காரணம் என்ன தெரியுமா? அவன் எப்பொழுதும் தெய்வத்தை மாத்திரம் உயர்த்தினான், ஆண்டவருக்கு மாத்திரம் மகிமையை கொடுத்தான், ஆண்டவரை மற்றும் தன்னுடைய வாழ்க்கையில உயர்த்தினான். அல்லேலூயா. நீங்களும் நானும் நம்முடைய வாழ்க்கையில தேவனே இதை செய்தார்னு என்னைக்கு நம்ம விசுவாசிக்கிறோமோ, தேவனுக்கு மகிமையை செலுத்துறோமோ, அன்றைக்கு கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்தங்கள் நம்முடைய கண்களில் நிறைவேறுவதை நம்முடைய கண்கள் காணோம். ஏன்னா ஆண்டவர் வாக்கு தத்தத்தை கொடுக்கிறவர் மட்டும் இல்லை, கொடுத்த வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுகிற கடவுள். அல்லேலூயா. அப்போ நமக்குள்ள இந்த சிந்தை வரணும். ஒரு பாடல், ஒரு பாட்டுக்காரன் எப்படி பாடுறார்? என்னிலே தகுதி ஒன்றும் இல்லையே, என் தேவன் முன்னா மேன்மை பாராட்ட. என்னிலே தகுதி ஒன்றும் இல்லையே, என் தேவன் முன்னா மேன்மை பாராட்ட. என்னிலே தகுதி ஒன்று இல்லையே, தேவன் முன்னா மேன்மை பாராட்ட. குயவனாம் தேவன் கையிலே நான் வெறும் களிமண் தானே. குயவனாம் தேவன் கையிலே நான் வெறும் களிமண் தானே. என்னிலே தகுதி ஒன்றும் இல்லையே, என் தேவன் முன்னா மேன்மை பாராட்ட. என்னிலே தகுதி ஒன்றும் இல்லையே, தேவன் முன்னா மேன்மை பாராட்ட. நம்மை அழைத்த தேவன், நமக்காக ஜீவனை கொடுத்த தேவனை நம்ம வாழ்க்கையில உயர்த்த பழகணும் பாருங்க. அவரை பற்றி பேசணும் பாருங்க. அவரை நாம் உயர்த்த பழகணும். அந்த தேவ மனிதன், அந்த யோவான் ஸ்நானகன், அவன் சொன்னான், இதோ பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. அவருடைய காலில் போட்டிருக்கிற செருப்பை கழட்டுறது கூட நான் தகுதியற்றவன் என்று சொன்னான். ஆனால் கர்த்தர் அவனை தான் இயேசுவுக்கு ஞானசானம் கொடுக்கறதுக்கு கர்த்தர் உயர்த்தினார். இன்னைக்கு பெருமை, மேட்டிமை, நான் என்கிற இந்த உணர்வுகள் கிறிஸ்தவர்களாகிய நாம் நம்முடைய வாழ்க்கையில, வாக்குத்தத்தத்தை பெற்ற தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில சாகனம் பாருங்க, சாகனம் பாருங்க. அதனால தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, கிறிஸ்துவனுடையவர்கள் தங்கள் ஆசை இச்சைகளை சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். நம்முடைய சுயத்தை சிலுவையில் அறைய வேண்டும். அறையாத பட்சத்தில் நீங்களை நான் வாக்குத்தத்தத்தை சுதந்திரிக்க முடியாது. இந்த மனுஷன் சொன்னான் பாருங்க, அவன் சொல்றான், நான் இந்த ராஜ்யத்தை ஜெயிச்சேன்னு சொல்ல, பரலோகத்தின் தேவன், பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர் பூமியின் ராஜ்யங்களை எல்லாம் எனக்கு தந்தருளினார். அதனால தான் இந்த கோரேசுக்கு கர்த்தர் வாக்கு தத்தத்தையா கொடுக்குறார். நான் சொல்றேன் பாருங்க, கீழே நிறைய வாக்கு தத்தங்களை சொல்றேன். அவர் அவனுக்கு கொடுத்த வாக்கு தத்தங்கள்லாம் யூதா ராஜாக்களுக்கு கூட கொடுக்காத ஆசீர்வாதம் வாக்கு தத்தங்களை கர்த்தர் கொடுத்து நிறைவேற்றினார். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில், என் வாழ்க்கையில இந்த மாதத்துல கர்த்தர் வாக்கு தத்தம் கொடுத்துருக்கிறார். கொடுத்த வாக்கு தத்தத்தை நிறைவேறணும்னா முதல்ல இந்த கோரேசை போல நமக்குள்ள தேவனை உயர்த்துகிற ஒரு உணர்வு இருக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரெண்டாவது, ஏன் இந்த கோரேஸ்க்கு இந்த வாக்கு தத்தத்தை கர்த்தர் கொடுத்தார்? வாசிக்கலாம். ஏசாயா 44வது அதிகாரம். ஏசாயா 44ஆம் அதிகாரம். ஏசாயா 44ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை நீங்கள் படிக்கும்போது அவர் சொல்றாரு, எனக்கு பிரியமானதை எல்லாம் நிறைவேற்றுவான். என்ன இந்த கோரேசு
என்ன பண்ணானா சொல்லுங்க, கோரேஸ் என்ன பண்ணானா? கடவுளுக்கு பிரியமானதையெல்லாம் நிறைவேற்றுவான். கடவுளுக்கு பிரியமானதையெல்லாம் நிறைவேற்றினான். கடவுளுக்கு பிரியமானதை இந்த கோரேசு நிறைவேற்றினதுனால கோரேசுக்கு கர்த்தர் வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். சும்மா கொடுக்கல. அல்லேலூயா. புரிஞ்சுக்கணும், கோரேசுக்கு கர்த்தர் வாக்குத்தத்தத்தை சும்மா கொடுக்கல. கோரேசா பார்க்குறாரு, யூத ராஜாக்கள் ஒருத்தனும் இப்படி இல்லையே, ஆனால் இவன் அந்நிய ராஜா, ஆனால் இவன் எனக்கு பிரியமானதையெல்லாம் செய்தான். அல்லேலூயா. எனக்கு பிரியமானதையெல்லாம் செய்தான். யாரெல்லாம் கர்த்தருக்கு பிரியமானதை செய்கிறாங்களோ அவங்க வாழ்க்கையில் கர்த்தர் தம்முடைய வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவார். அல்லேலூயா. அப்போ நீங்களும் நானும் இந்த காலை நேரத்தில் இந்த முதல் ஆராதனைக்கு வந்திருக்க நாம இந்த மாதத்தில் கர்த்தர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தெல்லாம் நிறைவேறணும்னா அவருக்கு பிரியமானதை செய்கிறவங்களா நம்ம மாறணும். தாவீது ராஜா கர்த்தர் அவனை பார்த்து என் இருதயத்துக்கு ஏற்றவன்னு சொல்லி தாவீது ராஜாவினுடைய வாழ்க்கையில் வாக்குத்தத்தங்களெல்லாம் நிறைவேற்றி அவனை ஆசீர்வதிச்சு உயர்த்தினதுக்கு உண்மையான காரணம், அவனுடைய சந்ததியில் கடவுள் வந்து மனிதனாக இயேசுவாக பிறந்ததுக்கு காரணம், அவன் ஆண்டவர்கிட்ட ஒரு ஜெபம் பண்ணாம பாருங்க, உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்று தாரும் தெய்வமே. என் மாம்சத்தை நான் நிறைவேற்றக்கூடாது, என் மாம்சத்துக்கு எனக்கு பிடிச்சதை நான் செய்யக்கூடாதுப்பா, உலகத்துக்கு பிடிச்சதை நான் செய்யக்கூடாது, என் உறவினர்கள் என் நண்பர்கள் என்னுடைய குடும்பத்தார் விரும்புறத நான் செய்யக்கூடாது. ஆண்டவரே உமக்கு பிரியமானதை நான் செய்ய எனக்கு கற்றுக் கொடுங்க. தாவீது என்ன ஜெபம் பண்ணாரு? அம்மா என்ன ஜெபம் பண்ணாரு? நம்ம இஷ்டமா வாழ்ந்துட்டு நம்ம இஷ்டமா ஜீவிச்சுட்டு நம்ம இஷ்டமானதை செஞ்சுட்டு ஆண்டவரே வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றோம்னா எப்படி நிறைவேற்றுவார்? அப்படிலாம் செய்ய மாட்டார் ஆண்டவர். அவருக்கு பிரியமானதை யார் செய்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுறார். அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பார்த்து பிதாவை கடவுள் சொன்னாரு, என்னுடைய பிரியமான குமாரன், என்னுடைய நேச குமாரன் சொன்னார். ஏன் தெரியுமா? அவருக்கு என்ன பிடிக்கும்? அவர் ஞானசானம் எடுத்து கரையேறினார். கர்த்தருடைய வார்த்தைக்கு அவர் கீழ்ப்படிஞ்சார். இன்னைக்கு நிறைய நேரம் நம்ம கீழ்ப்படியதே கிடையாது பாருங்க. ஆண்டுடைய வசனத்துக்கு கீழ்ப்படியது கிடையாது, ஞானசான சத்தியத்துக்கு கீழ்ப்படியது கிடையாது, கர்த்தர் சொல்ற காரியத்துக்கு கீழ்ப்படியது கிடையாது. கீழ்ப்படியாம நான் வாக்குத்தத்தை மட்டும் நமக்கு சொந்தமாயிரணும், வாக்குத்தத்தை மட்டும் நான் சுதந்திரிக்கணும்னு ஆசைப்படுறோம் பாருங்க. எப்படி வாக்குத்தத்தை சுதந்திரமாகும்? ஏன்னா கர்த்தர் ஏற்கனவே அதற்கான ஒரு சேனலை ஒரு வழியை வச்சுட்டார், இப்படித்தான் அப்படின்னு. அதை யாரும் மாற்ற முடியாது. அல்லேலூயா. இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவருக்கு கீழ்ப்படியும் போது வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றார். இதைத்தான் சவுலுக்கு சாமுவேல் சொன்னார், கர்த்தருக்கு பலியும் இதெல்லாம் பிரியமோ, ஆட்டுக்கடா அவனுடைய நினம் பலி இதெல்லாம் கடவுளுக்கு பிரியமோ? அவர் சொன்னாரு, கீழ்ப்படிதலும் கடவுளுக்கு செவி கொடுத்து சேருதலும் அவருக்கு பிரியம்னு சொன்னார். அல்லேலூயா. அப்போ தேவனுக்கு பிரியமானதை நாம் செய்யும்போது கர்த்தர் தம்முடைய வாக்குத்தத்தத்தை நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்கிறாரு? நிறைவேற்றுறார். அப்போ கர்த்தருக்கு பிரியமானது என்ன? அதை தேடணும் பைபிளில், அதை கண்டுபிடிக்கணும். அதை கண்டுபிடிச்சு தேவனுக்கு பிரியமானது என்ன? அல்லேலூயா. எது ஆண்டவருக்கு பிரியம் இல்லை, எது ஆண்டவருக்கு பிரியம், இதை நம்ம ஆராய்ஞ்சு அதை அலசி பார்த்து இதை நம்முடைய வாழ்க்கையில் நாம் என்ன பண்ணணுங்க? பிரியம் இல்லாததை விட்டுறணும், பிரியமானதை கை கொள்ளணும். பிரியம் இல்லாததை விட்டுறணும், பிரியமானதை கை கொள்ளணும். அப்போ வாக்குத்தத்தத்தை நமக்கு சுதந்திரமாய் கர்த்தர் தருவார். அல்லேலூயா. உதாரணத்துக்கு நீங்கள் 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம், நேரம் இல்லாதனால நான் சுருக்கிறேன். 10ஆம் அதிகாரத்தில் எப்படி நம்ம வாசிக்கிறோம் பாருங்களேன். என்ன வாசிக்கிறோம்? 5வது வசனத்தை படிங்க. 10:5. 1 கொரிந்தியர் 10:5. அப்படி இருந்தும் அவர்களில் அதிகமான பேர்களிடத்தில் தேவன் பிரியமாய் இருந்தது இல்லை. யார் மேல ஆண்டவர் பிரியமா இல்லையா?
எகிப்திலிருந்து கானானுக்கு புறப்பட்ட இஸ்ரவேல் ஜனங்கள் மேல ஆண்டவர் பிரியமா இல்லையா? ஏன் ஏன் அவர் பிரியம் இல்லாம போயிட்டாரு? பிரியம் இல்லாமையா அவர் எகிப்திலிருந்து அவங்களை வெளியே கொண்டு வந்தார். ஆனா வனாந்திரத்தில் அவங்க பிரியம் இல்லாம போயிட்டாங்க. ஏன் அப்படின்னா, ஏன் பிரியம் இல்லை? ஆண்டவர் ஏன் அவங்க மேல பிரியம் வைக்க முடியல? அவங்க ஏன் பிரியம் இல்லை? அவர் கீழே சொல்றார், படிங்களேன். என்ன சொல்றாரு? ஆதலால் வனாந்திரத்திலே அவர்கள் அழிக்கப்பட்டார்கள். சரி, அவர்கள் இச்சித்தது போல என்ன பண்ணாங்க? இச்சித்தார்கள். அவங்க ஆண்டவரை விரும்பாம உலக காரியங்களை ஆசைப்பட்டாங்க, உலக காரியங்களை இச்சித்தாங்க. இது ஆண்டவருக்கு பிரியமா இருக்கவே இல்லை. இன்னைக்கு நிறைய பேர் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்து ஆண்டவருடைய பிள்ளையா மாறி இருக்கிறோம். ஆண்டவர் சொன்னாரு, பூமிக்குரியது அல்ல மேலானவை நாடுங்கள். எல்லாரும் சொல்லுங்க, எதை அல்ல? பூமிக்குரியதை அல்ல மேலானதை நாடுங்கள். இன்னைக்கு கிறிஸ்தவம் பூமிக்குரியதை பார்க்க ஆரம்பிச்சிச்சு, மேலானதை விட்டுருச்சு, பரலோகத்துக்குரியதை விட்டுருச்சு. இவர்களும் அப்படிதான், கானானை பார்க்காம வனாந்தரத்தில் இருக்கிற காரியங்களை இச்சிக்க ஆரம்பிச்சாங்க. நல்லா கவனிக்கணும். அவங்களுக்கு சொன்னதான் நமக்கும். அவங்க ஆண்டவர் சொல்றாரு, மேலானதை நாடுங்கள். நம்ம இன்னைக்கு ஆண்டவர் அவருக்குரிய பரலோக ராஜ்யத்துக்குரிய காரியங்கள் இதெல்லாம் நம்ம பார்க்கறது இல்லை. பூமிக்குரிய காரியங்களை மட்டுமே நம்ம கண்ணு பார்த்துக்கிட்டு இருக்கு. பூமிக்குரிய காரியங்களை மட்டுமே பார்த்துக்கிட்டு இருக்கு, மேலானதை பார்க்கல. அப்போ நல்லா கவனி, இவங்களும் அப்படிதான், கானான பார்க்கல, இந்த பூமிக்குரிய காரியங்களை இச்சித்தாங்க. அதனால ஆண்டவர் அவங்க மேல பிரியமாய் இல்லை. அடுத்தது நீங்க 7ஆம் வசனம் படிச்சீங்கன்னா, ஜனங்கள் புசிக்கவும் குடிக்கவும், ஜனங்கள் ஜெபம் பண்ணவும் உபவாசிக்கவும் கர்த்தரை ஆராதிக்கவும் சபைக்கு வந்து கர்த்தரை மகிமைப்படுத்தவும் ஊழியம் செய்யவும் உட்கார்ந்தார்கள் எழுந்தார்கள்னு போட்டிருக்கா. என்ன போட்டிருக்கு? புசிக்கவும் குடிக்கவும். எதுக்கு உட்கார்ந்தாங்களா? சாப்பிட்றதுக்கு உட்கார்ந்தாங்க. சரி, அப்புறம் குடிக்க உட்கார்ந்தாங்க, அப்புறம் உட்கார்ந்து விளையாட எழுந்திருந்தார்கள். விளையாடுறதுக்கு உட்கார்ந்து எழுந்தாங்க. ஆனா இதெல்லாம் பண்ணாங்க, ஆனா எதை பண்ணல? அம்மா என்ன பண்ணல? கடவுள காரியத்தை, கடவுள் எதை எதிர்பார்க்கிறாரு? அவரை துதிக்கணும், ஜெபிக்கணும், உபவாசிக்கணும், சபை கூடி வருதலில் பங்கு பெறணும், ஊழியம் செய்யணும். நம்ம எல்லாரும் ஏதோ விசுவாசியா இருக்கக்கூடாது. விசுவாசியா இருந்துக்கிட்டு ஒரு சபையினுடைய கைட்லைன்ஸ் படி ஊழியத்தில் ஈடுபடணும். சிறுவர் ஊழியம், ஜெப ஊழியம், கைப்பிரதி ஊழியம், அப்புறம் சுவிசேஷ ஊழியம், ஊழியம் செய்கிறவர்களா இருக்கணும். அல்லேலூயா. சபையோடு இணைந்து ஊழியக்காரனுடைய ஆலோசனையின்படி சபையில ஊழியம் செய்கிறவர்களாக மாற வேண்டும். இதை செய்யாம இவங்க என்னதான் பண்ணினாங்க? ஊழியக்காரனோடு ஒத்து போகாம இவங்க என்ன பண்றது? சாப்பிட்றதுக்கு உட்காந்தாங்க, தண்ணி குடிக்க உட்காந்தாங்க, திராட்சை ரசம் குடிக்க உட்காந்தாங்க, இவங்க பண்ணாங்க, விளையாடினாங்க, எல்லாம் பண்ணாங்க. ரைட்டு. இதெல்லாம் யார் பார்த்துக்கிட்டு இருந்தது? கர்த்தர் பார்த்துக்கிட்டு இருந்தார். இதுக்காகவா உன்னை ரட்சித்து, உன்னை எகிப்திலிருந்து ரட்சித்து கானானை உன்னை கொடுக்குறேன்னு வாக்குத்தத்தம் பண்ணி உன்னை கூட்டிகிட்டு வந்தேன்? எனக்கு பிரியமானதை செய்யணும் தானே உன்னை அழைச்சிட்டு வந்தேன். உன்னை ரட்சித்த இந்த உலகத்திலிருந்து உன்னை வேர் பிரித்து கொண்டு வந்தேன். ஆனால் அதை விட்டுட்டு நீ என்ன பண்ணுற? உலகத்தில் என்னெல்லாம் செய்கிறாங்க அதை மாதிரி வாழணும், அதை மாதிரி செய்யணும், சாப்பிடணும், உட்காரணும், விளையாடணும், உலக காரியத்தை பண்ணணும்னு நினைக்கிறியே. ஆண்டவர் அவங்க மேலே என்ன செய்யலைங்க? பிரியமாய் இல்லை. அதே வசனத்தின் கடைசி பகுதியை படிச்சீங்கன்னா, அவர்களில் சிலர் விக்கிரக ஆராதனைக்காரர் ஆனது போல. மூணாவது என்ன ஆயிட்டாங்க? கடவுளுடைய பிள்ளைங்க தான். கடவுளுடைய பிள்ளைங்களுடைய வாழ்க்கையில் என்ன வந்துட்டு இருக்குது? உள்ள குடும்பத்தில் என்ன வந்துடுச்சு? விக்கிரக ஆராதனை. கடவுள் இருக்க வேண்டிய இடத்துல அவரை வைக்காம வேற எதையும் கொண்டு வந்து வச்சோம்னா, முதலிடம் கொடுப்போமானால் அது தேவனுக்கு முன்பாக விக்கிரக ஆராதனையாக இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில முதலிடம் யாருக்கு? சொல்லுங்க அம்மா, யாருக்கு? ஆண்டவருக்கு. அதை தவிர்த்துட்டு எந்த உருவத்தையும் படத்தையும், அது ஏசுநாதர் படமாக இருக்கலாம், அது வேற எந்த படமாக இருக்கலாம், எதையும் கொண்டு வீட்டில் உட்கார வச்சுக்கிட்டு இந்த உலக மக்கள் செய்கிற வழிபாட்டு காரியங்களை, விக்கிரக காரியங்களை செய்யக்கூடாது. இந்த இஸ்ரவேல் மக்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்கள், சத்தியத்தை அறிந்த மக்கள், இவங்களுக்குள்ள என்ன வந்துருச்சுன்னு ஆண்டவர் சொல்றார். சொல்லுங்கம்மா, என்ன வந்துருச்சு? விக்கிரக ஆராதனைக்குள்ள வந்துருச்சு. கர்த்தர் வாக்குத்தத்தம் கொடுத்தார், கானானை சுதந்திரிப்பீங்க. ஆனால் வாக்குத்தத்தம் அவங்களுக்கு நிறைவேறுச்சா? நிறைவேறல. நிறைய பேர் மேலே ஆண்டவர் பிரியமா இல்லை.
வழியில் என்ன பண்ணப்பட்டாங்களாம்? வாக்குத்தத்தத்தை இழந்து போயிட்டாங்க, அழிந்து போயிட்டாங்க, வாக்குத்தத்தம் நிறைவேறல. ஆனால் இந்த கோரேசனுடைய வாழ்க்கையில் கர்த்தர் வாக்குத்தத்தத்தையும் கொடுக்குறாரு, வாக்குத்தத்தத்தையும் நிறைவேற்றுறாரு. என்ன விஷயம்னா, இவங்களுக்கு அவங்களுக்கு வித்தியாசம். இவங்க கடவுளுக்கு பிரியமா இல்லை, கோரேஸ் கடவுளுக்கு பிரியமானதை செய்தான். அல்லேலூயா. அப்போ நம்ம வாழ்க்கையில் வாக்குத்தத்தம் நிறைவேறணும்னா நம்ம என்ன செய்யணும்? வாக்குத்தத்தத்தை செய்யணும். அடுத்தது, இவங்க ஏன் ஆண்டவர் அவங்க மேலே பிரியமா இல்லை? அவர் சொல்கிறாரு 3வது அந்த 8வது வசனத்தில், அவர்களில் சிலர் வேசித்தனம் பண்ணினார்கள், பாவம் செய்தார்கள். நல்லா கவனிக்கணும் ஆண்டவருடைய பிள்ளைங்க, பாவம் செய்யக்கூடாது. ஆண்டவர் சொன்னா, நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் எப்படி இருங்க? பரிசுத்தராக இருங்க. பாவம் செய்யக்கூடாது, பாவத்துக்கு இடம் கொடுக்கக்கூடாது. நம்ம ஆண்டவர் பாவத்தை பாராத சுத்த கண்ணன். அப்போ நம்ம ஆண்டவருக்கு பிரியமாக இருக்கணும்னா பாவம் செய்யக்கூடாது. அல்லேலூயா. ஆமாம், இவங்க ஏன் ஆண்டவர் அவங்க மேலே பிரியமா இல்லைன்னா பாவம் செஞ்சுட்டாங்க. அடுத்தது நீங்கள் 9ஆம் வசனம் படிச்சீங்கன்னா, அவர்களில் சிலர் கிறிஸ்துவை பரீட்சை பார்த்தார்கள். கடவுளை என்ன பண்ணாங்களா? கடவுள்கிட்ட போயிட்டு இவங்க கடவுளுக்கே சவால் விடுறது, கடவுளுக்கு பரீட்சை வைக்கிறது. அவர் தான் நமக்கு பரீட்சை வைக்கிறாரு. ஆனால் நம்ம ஆட்கள் என்ன பண்ணுறது? ஆண்டவரே, நீர் மெய்யான கடவுளாக இருந்தால் இதை செய்யும், நீர் மெய்யான கடவுளாக இருந்தால் இதை பண்ணும். அவர் மெய்யான கடவுள் தான், அதில் மாற்று கருத்தே கிடையாது. நீ கடவுளுக்கு உண்மையாக இருக்கிறியான்றது தான் இப்போ முக்கியம். அப்போ இவங்க உண்மையாக இல்லாமல் கடவுள் உண்மையாக இருக்கிறாரான்னு கடவுளை போய் என்ன பண்ணாங்க? இவங்க பரீட்சை பார்த்தாங்க. இது கடவுளுக்கு என்னவா இல்லை? அம்மா சொல்லுங்க, என்னவா இல்லை? கடவுளுக்கு பிரியமா இல்லை. நிறைய நேரம் கடவுளை பரீட்சை பார்க்கக்கூடாது. ஆண்டவர் ஒரே ஒரு விஷயத்தில் மட்டும்தான் பரீட்சை பார்க்க சொன்னார். நீ எனக்கு கொடுத்து பாரு, நான் உன்னை ஆசீர்வதிக்கிறலா இல்லைன்னா நீ சோதிச்சுப்பார், என்னை பரீட்சைப்பார். அது ஒன்று மட்டும்தான் கர்த்தரை அவர் அனுமதி கொடுத்துருக்கிறார். ஆனால் வேற விதத்தில் அவர் என்ன பண்ண முடியாது. இவன் வசனம் சொல்லுது, அவர்களில் சிலர் கிறிஸ்துவை பரீட்சை பார்த்தார்கள். யாரை பரீட்சை பார்த்தாங்க? அப்போ நம்ம வாழ்க்கையில் பேச்சு மூலமாக, நடக்கும் மூலமாக, வாழ்க்கை மூலமாக யாரை பரீட்சை பார்த்துடக்கூடாது? கிறிஸ்துவை பரீட்சை பார்க்கக்கூடாது. ஆண்டவர் உங்கள்கிட்ட பேசுவார், மகனே மகளே, நீ சீக்கிரம் மனம் திரும்பி ஞானஸ்தானத்துக்கு ஒப்புக்கொடு, ஆண்டவருடைய பிள்ளைய மாறு, வருகை சமீபமாக இருக்குன்னு. நம்ம இருதயத்தை கடினப்படுத்தி நம்ம அந்த சத்தியத்துக்கு கீழ்ப்படியாமல் ஞானஸ்தானத்துக்கு ஒப்பு கொடுக்காம நம்ம நாட்களை தள்ளி போட்டுக்கிட்டே இருக்கோம்னா யாரை பரீட்சை பார்க்குறோம்? சொல்லுங்கம்மா, யாரை பரீட்சை பார்க்குறோம்? கர்த்தரை பரீட்சை பார்க்குறோம். அல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு, வருமானத்தை கொடுப்பார். ஆனால் ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய பாகத்தை கொடுக்காம நாம் நம்முடைய கையை முடக்கி வைக்கும் போது யாரை பரீட்சை பார்க்குறோம்? கர்த்தரை பரீட்சை பார்க்குறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் பரிசுத்தமாய் வாழும்படி கர்த்தர் நம்மை அழைச்சிருக்கும் போது அந்த வாழ்க்கை வாழாமல் நம்முடைய இஷ்டம் போல மன விருப்பத்தின்படி நம்ம வாழும்போது யாரை பரீட்சை பார்க்குறோம்? கர்த்தர் நமக்கு உடல் சுகல் பலன் ஜீவன் ஆரோக்கியத்தை கொடுத்து நல்ல குடும்ப வாழ்க்கையை கொடுத்து உறவுகளை கொடுத்து கர்த்தர் நம்மளை வச்சிருக்கும் போது ஆண்டவருக்காக எதையுமே செய்யாமல் நம்ம வெறும் ஒரு நபராக இருந்துகிட்டு இருந்தோம்னா கர்த்தரை என்ன பண்ணிட்டு இருக்கோம்? நம்ம பரீட்சை பார்க்க. அவங்க அன்னைக்கு ஆண்டவரை பரீட்சை பார்த்ததுனால ஆண்டவர் அவர்கள் மேல் என்னவா இல்லை? பிரியமா இல்லை. 10வது வசனம், அவர்களில் சிலர் முறுமுறுத்தார்கள். என்ன பண்ணாங்களா? சொல்லுங்க, என்ன பண்ணாங்க? முறுமுறுத்தாங்க. ஏமா நம்ம வாயில் என்ன வரணும்? ஆண்டுடைய பிள்ளைங்க வாயில் என்ன வரணும்? என்ன வரணும் வாயில்? கெட்ட வார்த்தையா? மற்றவங்களை சபிக்கிற வார்த்தையா? நம்ம வாயில் என்ன வரணும்? கடவுளுடைய பிள்ளைங்க வாயில் என்ன வரணும்? தெரிலன்னா பக்கத்தில் கூட கேட்டு தான் சொல்லுங்களேன். என்ன வரணும் நம்ம வாயில்? விசுவாச வார்த்தை, விசுவாச அறிக்கை வரணும். அல்லேலூயா. யோபு பக்தனை நம்ம அடிக்கடி கோட் பண்ணுறோம்ல, அவர் சொன்னார், இந்த என் தோள் முதலானவைகள் அழுகி போன பின்பும் அந்நிய கண்கள் அல்ல, என் கண்களே அவரை காணும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய வாயின் அறிக்கை ரொம்ப முக்கியம். இவங்க வாயில விசுவாச அறிக்கை, கர்த்தர் கைவிட மாட்டாருங்க, கர்த்தர் என்னை விடமாட்டார், என்னை உயர்த்துவார், என்னை ஆசீர்வதிப்பார், என்னை பாதுகாப்பார், துணை நிற்பார் என்று சொல்லாமல் இவங்க தேவை வந்தபோது, கஷ்டம் வந்தபோது, பிரச்சனை வந்தபோது, நெருக்கம் வந்தபோது வாயில் முறுமுறுத்தாங்க. என்ன பண்ணாங்களா? அதனால் என்ன ஆச்சு? சங்காரக்காரனாலே அழிக்கப்பட்டார்கள். அதுபோல நீங்களும், நம்மளை பார்த்து சொல்றார், நீங்களும் முறுமுறுக்காதிருங்க. முறுமுறுக்கிறவங்கள ஆண்டவருக்கு பிரியமே கிடையாது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, முறுமுறுக்கிறவங்க ஆண்டவருக்கு பிரியம் இல்லை. நம்ம பிரியமாக இருக்கணும்னா என்ன வரக்கூடாது வாயில்?
பிரச்சனை வருங்க, போராட்டம் வரும். இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் பிரச்சனையும் போராட்டமும் நமக்கு சவாலாக வரும். ஆனாலும் அப்படி வரும்போது கர்த்தரை மாத்திரம் அறிக்கையிட்டே இருக்கணும். அல்லேலூயா. என் தேவன் பெரியவர், எனக்காக பெரிய காரியங்களை செய்வார். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் என் ஆண்டவர் எனக்கு செய்வார் என்று விசுவாச அறிக்கை செய்கிறவர்களா இருக்கணும். இயேசு பெரியவர், நம் இயேசு பெரியவர், இயேசு பெரியவர், நம் இயேசு பெரியவர், என்றென்றும் இயேசு பெரியவர், அவர் ஒருபோதும் கைவிட மாட்டார். என்றென்றும் இயேசு பெரியவர், அவர் ஒருபோதும் கைவிட மாட்டார். அல்லேலூயா. என்றென்றும் இயேசு பெரியவர். அதிசயங்கள் செய்திடும் இயேசு பெரியவர், அற்புதங்கள் செய்திடும் இயேசு பெரியவர், அதிசயங்கள் செய்திடும் இயேசு பெரியவர், அற்புதங்கள் செய்திடும் இயேசு பெரியவர், நம்பினோரை வாழ வைக்கும் இயேசு பெரியவர், நம்பினோரை வாழ வைக்கும் இயேசு பெரியவர், நம்பிக்கையின் நங்கூரம் இயேசு பெரியவர், நம்பிக்கையின் நங்கூர் இயேசு பெரியவர், இயேசு பெரியவர், நம் 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 இயேசு பெரியவர், என்றென்றும் இயேசு பெரியவர், அவர் ஒருபோதும் கைவிட மாட்டார். அல்லேலூயா. என்றென்றும் இயேசு பெரியவர், கைவிட மாட்டார். அல்லேலூயா. ஒவ்வொரு நாள் அறிக்கையிடணும், நான் ஆராதிக்கிற இயேசு பெரியவர். சொல்லம்மா, எல்லாரும் சொல்லம்மா, இயேசு பெரியவர், இயேசு பெரியவர். அவர் பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில செய்கிறவர். அல்லேலூயா. முறுமுறுப்பு இல்லைங்க வாயில, வாயில முறுப்பு இருப்பு இல்லை. விசுவாச அறிக்கை. அல்லேலூயா. விசுவாச அறிக்கை நமக்கு வேணும். ஆமென். இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவனோட வாழ்க்கையில முறுமுறுப்பு இன்னைக்கு மாறணும். இந்த ஆராதனை முடிஞ்சு போகும்போது உங்க வாயில இருக்கிற முறுமுறுப்புலாம் கர்த்தரை துதிக்கிற துதியா மாறணும், விசுவாச அறிக்கைகளா மாறணும். ஆமென். அப்போ இந்த விசுவாச அறிக்கை கர்த்தருக்கு பிரியமானது. அதனாலதான் எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் யார் ஆண்டவருக்கு பிரியமா இருக்க முடியும் அப்படின்றத எபிரேய நிருபக்காரன் சொல்றார். என்ன யார் சொல்ற, என்ன சொல்றாரு? 6ஆம் வசனத்தில் சொல்றார், யார் கடவுளுக்கு பிரியமா இருக்க முடியும்? விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிப்பார் என்றும் விசுவாசிக்க வேண்டும். விசுவாசத்துல 2 விஷயம் இருக்குது. ஒன்று உள்ளத்துல நம்பணும், அதை வாயில அறிக்கை செய்யணும். இதுதான் விசுவாசம். அப்போ யார் கடவுளுக்கு பிரியமா இருக்க முடியும்? கோரேஸ் கடவுளுக்கு பிரியமா இருந்தான், கர்த்தர் வாக்குத்தத்தத்தை கொடுத்தார், நிறைவேற்றினார். இன்னைக்கு நீங்களும் நானும் கடவுளுக்கு பிரியமா இருக்கணும்னா நமக்குள்ள கர்த்தருக்கு பிரியமா இருக்கிற அனுபவம் இருக்கணும். அப்ப நம்ம கர்த்தருக்கு பிரியமா இருக்கணும்னா நாம ஆண்டவரை விசுவாசிக்கணும், விசுவாச அறிக்கை செய்யணும். நம்ம விசுவாச அறிக்கை செய்யும்போது கர்த்தர் நம்மளுக்கு வாக்குத்தத்தங்களை கொடுப்பாரு, கொடுத்த வாக்குத்தத்தத்தை வாழ்க்கையில நிறைவேற்றுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, இதை பத்தி நிறைய பேச வேண்டாம், நேரம் ஆயிடுச்சு. 3வது, ஏன் கோரேசுக்கு கர்த்தர் வாக்குத்தத்தம் கொடுத்தார்? கோரேசுக்கு கர்த்தர் வாக்குத்தத்தத்தை கொடுக்கறதுக்கு என்ன காரணம்? ஏசாயா 45 வந்துருவோம். கடைசியா 3வது சொல்லி நான் முடிக்கிறேன். ஆமென். அவர் சொல்றாரு, அவர் சொல்றாரு பாருங்க, நீ எஸ்ராக்கு வந்துட்டீங்களா? எஸ்ரா வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா இருக்கும், இன்னும் உங்களுக்கு தெளிவா புரியும். எஸ்ரா 1ஆம் அதிகாரம், எஸ்ரா 1ஆம் அதிகாரம், எஸ்ரா 1ஆம் அதிகாரத்தில் ஏன் கோரேசை கர்த்தர் ஆசீர்வதிச்சார், ஏன் அவனுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தார்?
முதலாம் அதிகாரத்தில் அவர் சொல்றார் பாருங்களேன். முதல் வசனத்தை படிக்கலாம். எரேமியின் வாயினாலே கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும்படி பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேசுடைய முதலாம் வருஷத்திலே கர்த்தர் பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேசின் ஆவியை ஏவினதினாலே சரி அவன் பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர் பூமியின் ராஜ்யங்களை எல்லாம் எனக்கு தந்தருளி யூதாவில் உள்ள எருசலேமிலே தமக்கு ஆலயத்தை கட்டும்படி எனக்கு கட்டளையிட்டார். அவருடைய ஜனங்கள் எல்லாரிலும் எவன் உங்களுக்குள் இருக்கிறானோ அவனுடைய தேவன் இருப்பாராக. அவன் யூதாவில் உள்ள எருசலேமுக்கு போய் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய ஆலயத்தை கட்ட கடவன். இந்த கோரேசுக்கு கர்த்தர் வாக்குத்தத்தத்தை கொடுத்ததுக்கு மூணாவது மிக முக்கியமான காரணம், அவன் கடவுளுடைய ஆலயத்தை கட்டுவதற்கு முன் வந்தான், கட்டுவதற்கு ஆசைப்பட்டான், கட்டுவதற்கான எல்லா உதவிகளையும் செய்தான். இதை கர்த்தர் பார்த்தாரு. அவனை கர்த்தர் வாக்குத்தத்தத்தை கொடுத்து அவனை ஆசீர்வதித்தார். கையை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? எந்த ஒரு விசுவாசி, எந்த ஒரு கிறிஸ்தவன் கர்த்தருடைய ஆலயத்தின் மேல பக்தி வைராக்கியம் காட்டுகிறானோ அவனுக்கு தம்முடைய வாக்குத்தத்தத்தை கொடுத்து அந்த வாக்குத்தத்தத்தை அவன் வாழ்க்கையில நிறைவேற்றுகிறவராக இருக்கிறார். நிறைய பேர் தேவனுடைய ஆலயத்தை அலட்சியம் பண்றாங்க. தேவனுடைய ஆலயத்தை குறித்த பக்தி வைராக்கியம் அவங்களுக்கு இல்லை. ஆண்டவர் சொன்னார் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொன்னாரு, என் ஆலயம் பாலாய் கிடக்கும் போது நீங்கள் மச்சு பாவன வீட்டில் குடியிருப்பது நியாயமோ அப்படின்னார். இஸ்ரவேலுடைய தேவனை தெய்வமா கொண்ட ஜனம் ஆலயம் பாலா கிடக்குது, அதை பத்தி அவங்களுக்கு கேர் இல்லை. ஆலயத்தில் இந்த தேவை இருக்கு, அந்த தேவை இருக்கு, ஆலயம் என் தேவனுடைய ஆலயம், ஜெப ஆலயம் இப்படி கிடக்குதே அப்படின்ற அக்கறையோ அதன் மேல ஒரு வாஞ்சையோ இந்த மக்களுக்கு இல்லை. ஆனா ஒரு அந்நிய அரசன் இந்த பரலோகத்தின் தேவனுடைய ஆலயம் இடிக்கப்பட்டு கிடக்குதே, இப்படி அது மண்மேடா கிடக்குதேன்னு அவனுக்குள்ள ஒரு பாரம். அவன் உடனே அந்த பாபிலோன்ல இருக்கிற யூதர்களை, அடிமைகளா இருக்கிற யூதர்களை கட்டளை கொடுக்குறான். யார் போய் அந்த ஆலயத்தை கட்ட போறது? அப்படி கட்ட விரும்புறவங்க நீங்க போலாம், உங்களுக்கான சகல உதவிகளை தரேன், பொண்ணு தரேன், வெள்ளி தரேன், என்னால் முடிந்த உதவிகளை தரேன், நீங்க போய் உங்க ஆலயத்தை கட்டுங்க. இவனுக்கும் ஆலயத்துக்கும் சம்பந்தம் இல்லை. ஆனா அந்த பரலோக தேவனுக்காக ஆலயத்தை கட்டணும்ன்ற ஒரு வெறி, ஒரு வைராக்கியம், தேவனுடைய ஆலயத்தை குறித்த வைராக்கியம் அவனை பட்சது பாருங்க. இதை கர்த்தர் பார்த்தார். அல்லேலூயா. தேவன் தம்முடைய ஆலயத்தை குறித்து பக்தி வைராக்கியம் உடையவர். இங்க இருக்கிற நீங்களும் நான் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்த தேவனுடைய பிள்ளைகள் நம்ம ஏதோ வந்தோம் போனோம்னு இருந்தா கர்த்தர் அதையும் பார்க்கிறார். ஆனா என் ஆலயத்தை குறித்த ஒரு வைராக்கியம் எனக்கு இருந்துச்சுன்னா, தேவ சபையை குறித்த ஒரு வைராக்கியம், சபையை யார் விசாரிக்கிறாங்களோ, சபையினுடைய காரியங்கள் மேல யார் கவனமாக இருக்கிறார்களோ, சபையினுடைய காரியங்கள்ல தங்களுடைய பலத்தை, தங்களுடைய நேரத்தை, தங்களுடைய பணத்தை, பொருளை அவர்கள் அதற்காக செலவு பண்றாங்களோ அவர்கள் மேல் அவர் கரிசனையா இருக்கிறார். கர்த்தர் பார்க்கிறார். அது யாரா இருக்கட்டும், யூதனா இருக்கட்டும், கிரேக்கனா இருக்கட்டும், அந்நிய ராஜாவாக இருக்கட்டும், அதெல்லாம் அவருக்கு இல்லை. யார் என் ஆலயத்தின் மேல் பக்தியா இருக்கிறாங்களோ, வைராக்கியம் காண்பிக்கிறார்களோ அவர்களுக்கு நான் வாக்குத்தத்தத்தை கொடுப்பேன். அல்லேலூயா. இன்னைக்கு இந்த ஆராதனைக்கு வந்திருக்க, ரெண்டாவது ஆராதனைக்கு வந்துரு உங்களுக்கு எனக்கும் அந்த வைராக்கியம் இருக்கா? தேவனுடைய ஆலயத்தை குறித்த வைராக்கியம் இருக்கா? தேவனுடைய ஆலயத்துக்காக நம்ம என்ன செய்யறோம்? ஐயோ எங்க சபை, எங்க ஊழியம் அது வளரணுமே, கடவுளுடைய ஊழியமாச்சே, இந்த ஊழியத்தில் என்னுடைய பங்கு, நான் ஒரு ஊழியம் செய்யணும், ஒரு சிறு ஊழியம் செய்யணும், ஒரு சுவிசேஷ ஊழியம் செய்யணும், ஆண்டவருக்கான எதையும் சரி. பக்தி வைராக்கியம் இருக்கா? ஐயோ ஆலயத்தில் இந்த தேவை இருக்கே, இவ்வளோ நாளா இது இல்லாம இருக்கே, பக்தி வைராக்கியம் இருக்கா? என் ஆலயம் கட்டப்பட வேண்டும் என்று ஒரு பக்தி வைராக்கியம் இருக்கா? உங்களுக்கு அப்படி இருந்துச்சுன்னா கர்த்தர் கோரேசை பார்த்த வண்ணமாக உங்களை பார்க்கிறாரு. உங்களுக்கு ஆண்டவர் வாக்குத்தத்தத்தை கொடுத்து உங்க வாழ்க்கையில அதை நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். ஒருவேளை இந்த காலை ஆராதனையில, இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்களுக்கு தேவனுடைய ஆலயத்தை குறித்த பக்தி வைராக்கியம் இல்லாம
ஏதோ ஆலயத்துக்கு வந்தோம் போனோன்று ஒரு நிலையில் நீங்கள் இருப்பீர்களானால் இன்றைக்கு உங்களை ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே உங்கள் ஆலயத்தை குறித்த ஒரு பக்தி வைராக்கியம் எனக்கு உண்டாகட்டும் கர்த்தாவே. என்னுடைய ஆண்டவரே, நான் நல்லா இருந்தால் போதாது, தேவனுடைய ஆலயம், எத்தனையோ ஜனங்கள், கட்டப்பட்ட ஜனங்கள், பாவத்தில் இருக்கிற ஜனங்கள் உங்களுடைய ஆலயத்துக்கு வந்து விடுதலை அடைகிற ஒரு இடம்ப்பா. இந்த ஆலயம் சும்மா வெறுமையாக இருக்கக்கூடாது, இதில் எந்த குறையும் இருக்கக்கூடாது. அங்கே இருக்கிற குறையை நிறைவேற்றுறதுக்கு என்ன பயன்படுத்துங்க, என் பலத்தை நான் பயன்படுத்திட்டோம், என் நேரத்தை பயன்படுத்திட்டோம், என்னுடைய பொருளாதாரத்தை நான் பயன்படுத்திட்டோம், எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரேன்னு இன்றைக்கு இந்த ஆராதனையில் நம்ம கேட்டு விட்டு போக வேண்டும், நம்ம ஒப்பு கொடுத்து விட்டு போக வேணும். கோரேசை கர்த்தர் ஆசீர்வச்சதுக்கு அவனுக்கு பார்த்து, நான் உனக்கு முன்னாடி போவேன், உனக்கு நான் சொன்னதை செய்வேன்னு சொன்னது காரணம் என்ன தெரியுமா? சும்மா இல்லைங்க, அவன் கர்த்தருடைய ஆலயத்தை கட்ட வைராக்கியம் பாராட்டினான். அவனுக்கும் ஆலயத்துக்கும் சம்பந்தமே கிடையாது. ஆனால் அவன் பரலோகத்தின் தேவனுடைய ஆலயத்தின் மேல் பக்தி வைராக்கியம் அவனுக்கு வந்துச்சு. கர்த்தர் அதை பார்த்தாரு, அவனை பார்த்து சொன்னார், நான் உனக்கு முன்னாடி போய், உனக்கு முன்னாடி இருக்கிற, நம்ம தமிழ் பைபிளில் கோணல்னு போட்டிருக்கு, நீங்கள் பொது தமிழ் பைபிளை படிச்சீங்கன்னா அவனுக்கு முன்னாடி இருக்கிற குன்றுகளை, மலைகளை நான் சமமாக்குவேன். என்னெல்லாம் தடை கோரேசுக்கு முன்னாடி யார் ஒரு மலை போல எழும்பி நின்னாலும் அதை நான் சமமாக்குவேன்னு கர்த்தர் அவனுக்கு வைராக்கியமாக வாக்கு கொடுக்குறார். இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் பல தடைகள் இருக்கா முன்னேறக்கூடாதபடி? உங்கள் வாழ்க்கையில் பலவிதமான பிரச்சனைகள், போராட்டங்கள் மலை போல முன்னாடி நின்றுட்டுருக்கா? இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க, ஆண்டவரே உங்கள் ஆலயத்தை நான் நேசிப்பேன், உங்கள் ஆலயத்தை வர்றதை நான் நிறுத்த மாட்டேன், சபை கூடி வரதில் விட்டுற மாட்டேன், ஆலயத்தினுடைய தேவைகளுக்கு ஊழியத்தில் பங்கு பெறுவேன். நான் ஆலயம் நான், என்னை யாரும் பிரிக்க முடியாது, நான் உமக்காக உடைய ஆலயத்தின் மேல் பக்தி வைராக்கியமாக இருப்பேன் தீர்மானம் எடுத்தீங்கன்னா, இன்றைக்கு கோரேசுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்து அவனுடைய வாழ்க்கையில் நிறைவேற்றின கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் அதை நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. இது தேவனுடைய ஆலயம். அதே நேரத்தில் நம்ம ஒவ்வொருத்தரும் தேவனுடைய ஆலயம். அல்லேலூயா. நம்ம ஒவ்வொருத்தரும் தேவனுடைய ஆலயம். இந்த ஆலயத்தை குறித்த பக்தி வைராக்கியம் இருக்கணும். இந்த ஆலயம், ஆண்டவர் சொன்னாரு, நீங்களே தேவனுடைய ஆலயம். இந்த ஆலயம் எந்த விதத்திலையும் கரைப்படாம, இது டேமேஜ் ஆகாம, இது எந்த விதத்திலும் பாதிக்கப்படாம பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு நம்ம கையில் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். பாவமோ, உலகமோ, மாமிசமோ, கண்களின் நிச்சயோ, மாம்சத்தின் நிச்சயோ இந்த நம்முடைய ஆலயத்தை, நம்முடைய சரீரமாகிய ஆலயத்தை கரைப்படுத்தாமல் யார் இதை பாதுகாத்து இந்த ஆலயத்தின் மேல் வைராக்கியம் பாராட்டுகிறார்களோ அவர்களுக்கு கர்த்தர் வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். அல்லேலூயா. ஏன் ஆண்டவர் கோரேசுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தார்? 3 காரியம். முதல்ல, அவன் கர்த்தரை மாத்திரம் உயர்த்தினான். கர்த்தரே, அவரால் மட்டும்தான் என் வாழ்க்கைன்னு கர்த்தர் அங்கீகரித்தான். 2வது, கர்த்தருக்கு பிரியமானதை செய்தான். 3வது, கர்த்தருடைய ஆலயத்தின் மேல் பக்தி வைராக்கியமாக இருந்தான். அதனால தான் கோரேசை பார்த்து சொன்னாரு, என்ன சொன்னாரு? நான் உனக்கு முன்னாடி போவேன், உனக்கு முன்னாடி இருக்கிற கோணலா இருக்கிறதெல்லாம் சரி பண்ணிடுவேன்னாரு. அல்லேலூயா. எதுக்காக இந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்தார்? எதுக்காக வாக்குத்தத்தம்? அது மட்டும் சொல்லி முடிக்கிறேன். ஏசாயா 45:1 அவர் சொல்றாரு, வாசிங்க. ஏசாயா 45:1. கர்த்தராகிய நான் அபிஷேகம் பண்ணின கோரேசுக்கு முன்பாக ஜாதிகளை கீழ்ப்படுத்தி. எதுக்கு இந்த வாக்குத்தத்தம்? நான் உனக்கு முன்னாடி போவேன், கோணலானவை செவ்வையாக்குவேன். ஏன் ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்தார்? எதுக்காக வாக்குத்தத்தம் கொடுத்தார்? ஜாதிகளை கீழ்ப்படுத்தி. 1, உனக்கு விரோதமாக எழும்புகிற ஜனங்களை ஜெயிக்கும்படியாக நான் உனக்கு முன்னாடி போவேன், உனக்கு கோணலானவைகளை செவையாக்குவேன். ஜனங்களை ஜெயிப்பதற்கு, உனக்கு விரோதமாக எழும்புகிற ஜனங்களை ஜெயிப்பதற்கு உனக்கு நான் வாக்குத்தத்தம் கொடுக்கிறேன். 2வது, ராஜாக்களின் இடைக்கட்டுகளை அவிழ்க்கும் படிக்கும். ராஜாக்களுடைய திறமை, இடைக்கட்டு என்று சொன்னால் திறமை, சாதுரியம். இந்த கோரேசுக்கு விரோதமாக யாரெல்லாம் தந்திரம் பிளான் பண்றாங்களோ, இப்படி செய்யலாம், அப்படி செஞ்சு கீழே தள்ளிடலாம், இப்படி செஞ்சு அவங்க பேரை கெடுத்துடலாம், கோரேசனுடைய பேரை கெடுத்துடலாம், கோரேசை கீழே தள்ளிடலாம், கோரேசு கெட்டவன்னு காமிக்கலாம், கோரேசு ஒண்ணுமில்லாதவன் ஆக்கிடலாம். கோரேசுக்கு விரோதமா எந்த ராஜாக்கள்லாம் உபாய தந்திரங்கள், பிளான், டிசிசிவ் பிளான்லாம் போடுறாங்களோ, ஆண்டவர் சொல்றாரு, அதையெல்லாம் நான் உடைச்சிடுறேன்றார். அல்லேலூயா. அல்லேலூயா. என்ன நீங்க அமைதியா கேட்டுன்னு இருக்கிறீங்க? இதே வேற யாரா இருந்தா கையை தட்டி ஆண்டவர் மகிமைப்படுத்தியிருப்பாங்க, கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணியிருப்பாங்க. அல்லேலூயா.
ஆண்டவர் சொல்றார் பாருங்க, நான் உனக்கு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறேன். சும்மா இல்ல, உனக்கு விரோதமா எழும்புற ராஜாக்களை, அவங்க பிளான், அவங்களுடைய திட்டங்களை ஒண்ணுமில்லாம பண்ணிடுவேன்றார். இந்த மாசத்துல உங்களுக்கு விரோதமாய் எப்பேற்பட்ட ஆளாக இருந்தாலும் எழும்பி திட்டமோ, உங்களுக்கு விரோதமா மாந்திரிகம், பில்லீசூனி, ஏவல், செய்வனை, கட்டுகள் அல்லது எந்த விதமான பிரச்சனை போராட்டங்களை செய்தாலும் கர்த்தர் சொல்றாரு, நான் உனக்கு வாக்குத்தத்தத்தை கொடுத்து நான் அதையெல்லாம் ஒண்ணுமில்லாம பண்ணிடுவேன்றார். ஒரு ஆமென், ஒரு அல்லேலூயா சொன்னவங்களுக்கு மட்டும்தான் பாருங்க. அடுத்தது அவர் சொல்றாரு, அவனுக்கு முன்பாக வாசல்கள் பூட்டப்படாதிருக்க. அவனுக்கு முன்னாடி கோட்டை வாசல்கள். அவன் யுத்தத்துக்கு போய் ஒரு ராஜ்யத்தை பிடிக்கணும்னு போனான்னா அவனுக்கு விரோதமா கோட்டையை எந்த ராஜாவும் மூட முடியாது. ஆண்டவர் சொல்றாரு, நான் அவனுக்கு வாசலை திறப்பேன். கையை தட்டி கர்த்தரை சோதனை பண்ணு. இந்த மாசம் உங்களுடைய ஆசீர்வாதத்தை எவனாவது தடுக்கணும்னு வாசலை மூடனா கர்த்தர் சொல்றாரு, நான் வாசலை திறப்பேன். விசுவாசிக்கிறவங்க எத்தனை பேர்? விசுவாசிங்க எத்தனை பேர்? ஆண்டவர் சொல்றாரு, நான் திறப்பேன், வாசலை திறப்பேன். ஆமென். அதுக்கு தான் வாக்குத்தத்தம். சும்மா வாக்குத்தத்தம்லாம் கொடுக்க மாட்டார் ஆண்டவர், செய்வார். கதவுகளை நான் திறப்பேன். அல்லேலூயா. அது அடுத்து சொல்றாரு, இந்த வாக்குத்தத்தத்தை எப்படி கொடுக்குறாரு பாருங்களேன். ஆண்டவர் சொல்ற, அவனை பார்த்து, நல்ல கவனிங்க, இன்னைக்கு இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்களை என்னை ஆண்டவர் பார்க்குறார். ஆண்டவர் உங்களை என்னையும் பார்க்குறார். நம்ம ஆண்டவரை உயர்த்துறோம், ஆண்டவருக்கு பிரியமா இருக்கிறோம், ஆண்டுடைய ஆலயத்தின் மேல பக்தி வைராக்கியம் காட்டுறோம். அதை கர்த்தர் பார்க்கிறார். பார்த்து நம்ம கையை பிடிக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். சகோதரனே சகோதரி, உன் கையை ஆண்டவர் பிடிக்கிறார். அல்லேலூயா. உன் கையை ஆண்டவர் பிடிச்சிருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த மாதம் என்ன செய்ய போறோம், இவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்கு, என்ன செய்ய போறோம் நினைச்சிட்டு உட்கார்ந்துருக்கிற ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்றார், உன் கையை நான் பிடிச்சிருக்கிறேன். விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? நான் உன் கையை பிடிச்சிருக்கேன் சொல்றார். பிடிச்சிட்டு அவனுக்கு சொல்லுகிறதாவது, கையை உன்னை பார்த்து, உன்னை பார்க்கிறேன், நீ என்ன மாத்திரம் உயர்த்துற, எனக்கு மாத்திரம் மகிமையை கொடுக்குற, என்ன மாத்திரம் உயர்த்துற, அதை நான் பார்க்கிறேன். நீ எனக்கு பிரியமா இருக்கிற, அதை பார்க்கிற. நீ உன் ஆலயத்தின் மேல பக்தி வைராக்கியமா இருக்கிற, அதை பார்க்கிற. பார்த்து உன் கையை பிடிச்சு நான் சொல்றேன், நான் உனக்கு முன்னாடி போவேன், நான் உனக்கு முன்னாடி போவேன், கோணலானவையை செவ்வையாக்குவேன். எத்தனை பேர் விசுவாசம்? அல்லேலூயா. இந்த கோரேசுக்கு தான் ஆண்டவர் 4வது வசனத்துல சொன்னாரு, வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பால்களை முறித்து அந்த காலத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு நான் கொடுப்பேன். நான் என் தாசனாக யாக்கோபின் நிமித்தமும் நான் கொண்ட இஸ்ரவேலின் நிமித்தமும் உன்னை பேர் சொல்லி அழைத்து நீ என்னை அறியாதிருந்தும், even though you do not know me, நீ என்னை அறியாதிருந்தும் உனக்கு என் நாமத்தை தரிப்பித்தேன். அல்லேலூயா. இந்த காலை வேளையில வந்திருக்கிற அன்பான சகோதரனே சகோதரியே, உன்னை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு முன்னாடி போவேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எழுந்து நிற்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, கோணலானவைகளை எல்லாம் செவ்வையாக்குவேன்.